صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا الله. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் தஆலாவை கடுமையாக நேசிப்பார்கள், மிக அதிகம் நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈமான் என்று சொன்னாலே ஈமான் பில் உலூஹியத். குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆமனு என்று சொல்றானோ அது எல்லாத்துக்குமே அதுதான். அல்லாஹ் இலாஹ் என்று யார் ஈமான் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வை யார் இலாஹ் என்று விளங்குகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பார்கள். எந்த அளவு ஈமான் அதிகரிக்கிறதோ அந்த அளவு முஹப்பத் அதிகமாகிக்கிட்டே போகும். அல்லாஹ் தஆலாவை நம்ம விட்டு எந்த அளவு தூரமா விளங்குறோமோ அந்த அளவு முஹப்பத் நம்மள குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானாம், அவனை படைச்சு விட்டுட்டானா அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய காதல் ஏற்படாது. அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வை ரசிக்க வேண்டும், அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய காதல் உண்டாகும். நான் அடிக்கடி சொல்லுவாங்க, சர்ச் அல்லாஹ், நீ அல்லாஹ்வை தேடு. ரீச் அல்லாஹ், அல்லாஹ்வை அடைந்து கொள். லவ் அல்லாஹ், அல்லாஹ்வை காதலி. லிவ் வித் அல்லாஹ், அல்லாஹ்வோடு சேர்ந்து வாழு. சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அல்லாஹ், அல்லாஹுக்காக உன்னை அர்ப்பணித்து விடு என்று பைசி நாயகம் 5 மந்திரங்களை சொல்லிக் கொடுப்போம். நிஜமாக சொல்லுவாங்க, அன்லஸ் யூ சர்ச் அல்லாஹ் யூ கேனாட் ரீச் அல்லான்னு சொல்லுவோம். நீ தேடாதவரை அல்லாஹ்வை அடைய முடியாது. நீ அல்லாஹு தஆலாவை தேடினால்தான் அல்லாஹ்வை அடைய முடியும். உலகத்தில் மற்ற வஸ்துக்கெல்லாம் தேடனா கிடைக்குமான்னு உறுதி கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை தேடினா கண்டிப்பாக அது கிடைப்பான். ஃபத்துலுபுனி தஜுதுனி, நீ என்னை தேடி என்னை பெற்றுக்கொள்வாய் என்று ஹதீஸ் குதுஸில வருது. அல்லாஹ்வை தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். மற்ற வஸ்துக்கெல்லாம் தேடினா கிடைக்குமான்னு உறுதி கிடையாது. ஒரு வருஷம் தேடி போகிறோம் கடை வீதியில், அன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், கிடைக்காம போயிடலாம். அல்லாஹ்வை தேடினா கண்டிப்பாக கிடைப்பான். காரணம் இருக்கிறான் அவன். மற்ற வஸ்துக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, இருக்கவான்னு நடிக்குது. அல்லாஹ் சுயமாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ்வை தேடினால் கண்டிப்பாக கிடைப்பான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபத்துலுபுனி, அல்லாஹ்வை சர்ச் பண்ணாதான் அல்லாஹ் தஆலா ரீச் ஆக முடியும். ரீச் ஆனால் தான் அல்லாஹ் நம்ம காதலிக்க முடியும். ஒரு அல்லாஹ் தஆலா எங்கேயோ இருக்கிறான்னு நினச்சி இன்னைக்கு எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும். இன்னைக்கு அல்லாஹ் ஒரு முஸ்லீமு கூட, சாதாரண முஸ்லீமு கூட கேட்டு பாருங்கள், கண்ணு கொடுத்தது யார்? அல்லான்னு சொல்லுவோம். காது கொடுத்தது யார்? அல்லான்னு சொல்லுவோம். உனக்கு பேச வச்சது யாருன்னு கேட்டு அல்லான்னு சொல்லுவோம். உனக்கு மூளையை கொடுத்தது யார்? அல்லான்னு சொல்லுவான். மனைவி மக்களை கொடுத்தது யாருன்னு சொல்லுவான், அல்லாஹ்னு சொல்லுவான். ஆனால் ஏன் அல்லாஹ்வை காதலிக்காமல் இருக்கிறான்? அவன் தொழுகலை, நோன்பு வைக்கல, தொழுகாரியாக இருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ்னு சொல்கிறார் அவர். பின்னையே அல்லாஹ்வுக்கு தொழுகலை, ஏன் அவர் அல்லாஹ் மேல் லவ் வைக்கிறேன்னு சொன்னால், அல்லாஹு தஆலாவை தன்னோடு அறியவில்லை. எல்லாம் கொடுத்துட்டு அல்லாஹ் தூரமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காரு. அல்லாஹ் எப்போ நம்ம கூட அறிகிறோமோ அப்போதான் அல்லாஹ்வுடைய காதல் வரும். அதுவரை அல்லாஹ்வுடைய காதல் உண்டாகாது. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானாம், அவன் நீ காதலின்னு சொன்ன எப்படி காதலிக்க முடியும்? அவன் நம்ம ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு பார்த்துருக்கு, ஒரு பொண்ணு இருக்கிற, இது மெட்ராஸ் ஒரு பொண்ணு இருக்கிறாளாம், அப்படி அவளை லவ் பண்ண முடியும்? முதல்ல சர்ச் பண்ணியாச்சா போய் ரீச் ஆகணும், முதல்ல அடையணும். அவரை கொண்டு இவர் தேவை பூர்த்தி ஆகணும், இவரை கொண்டு அவங்க தேவை பூர்த்தி ஆகணும். அது எந்த அளவு தேவை பூர்த்தி ஆகுதோ அந்த அளவு காதல் அதிகமாகிக்கிட்டே போகும். எந்த அளவுக்கு அந்த அவர்களை தன்னோடு அறிகிறோமோ அப்பொழுதுதான் காதல் அதிகரிக்கும். நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு வந்த ஒரே நோக்கம் அல்லாஹ்வை நம்மோடு காட்டிட்டு தான் ஸல்லல்லாஹு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் அவனுக்கு கண்ணு காதை கொடுத்தான் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஹும். நபியே ரசூலே அந்த காஃபிர்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களை படைச்சது யாருன்னு கேட்டு பாருங்க. வலையின் சஅல்தஹும் மன் ஹலகஹும் லயகூலுன்ன அல்லாஹ், அல்லாஹ்னு சொல்லுவாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. வல குல் மன் பியதிஹி குல் மன் யம்லிகு ஸம்அ வல் அப்சார், உனக்கு பார்வை போனையும் கேள்விப்படுத்தையும் கொடுத்தவன் யாருன்னு கேட்டு பாருங்க நபியே. குன்னம் பியதிஹி மலகூத்து குல்லி ஷைஇன் வஹுவ யுஜீரு வலா யுஜாரு அலைஹி, எல்லா வஸ்துக்குரிய அரசாட்சி யாருன்னு இருக்குன்னு கேட்டு பாருங்க நபி. யார்கிட்ட? முஸ்லீம்கிட்ட இல்லை, காஃபிர்கள்ட்ட கேட்டு பாருங்க நபியே. லயகூலுன்னல்லா, அல்லான்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. அப்புறம் அந்த காஃபிர்கள் நல்லா விளங்கியிருந்தாங்க, அவன் படைச்சது அல்லாஹ், பார்வை பொண்ணையும் கேள்வி பொண்ணையும் கொடுத்தது அல்லாஹ், எல்லா வஸ்துக்குரிய அரசாட்சி அல்லான்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க காஃபிர்கள். அப்படி இருக்க அல்லாஹ்வுத்தாலா ரசூலுல்லாஹ் ஏன் அமிச்சான்? ஆனால் அந்த காஃபி என்ன வழங்கிடுது, இதெல்லாம் கொடுத்த ரப்பு, எல்லாம் கொடுத்த அல்லாஹ் தூரம் வழங்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ் கூட காட்டி கொடுத்தாங்க, உன் கூட தான் அல்லாஹ்னு காட்டி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அல்லாஹ்வை தூரமாக விளங்கி இருந்தார்களோ அந்த அல்லாஹ்வை அருகிலேயே காட்டி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் வந்து பெருமானிட்ட கேட்டாங்க, அகரீபுன் ரப்புனா ஃபருனாஜி, என் ரப்பு எங்கே இருக்கான்னு சொல்லுங்க நபியே, பக்கமாக இருந்தால் சொல்லுங்க. ஃபருனாஜி, நாம் ரகசியம் பேசுகிறோம். அம்பைதுன் ஃபருனாதி, தூரமாக இருந்தால் சொல்லுங்க, கத்தி கத்தி கூப்பிடுறோம் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. பெருமான சக்கத்தன் நபி அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹ் தெரிவிக்க வச்சுட்டாங்க, இதா சாலக இபாதி அன்னி, நிறைய என்னை பற்றி கேட்டால் ஃபைன்னி கரீப், நிச்சயமா நான் சமீபமாக இருக்கிறேன் அப்படியே அல்லாஹ் தெரிவிக்க வச்சுட்டான். அல்லாஹ் இப்போ தன்னை நம் கரீபா நம்மோடு காட்டுவதற்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எந்த அல்லாஹ்வை தூரமாக சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்களோ அந்த அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தாமனா வசகானா, எனக்கு உணவு ஊட்டினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வசகானா, தண்ணீர் போட்டினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சாப்பிட்லையும் குடிப்பிலையும் நம்ம அல்லாஹ்வை சேர்த்து விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூம் வெளியே வந்தால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல்லதா, அசுத்தத்தை என்னை விட்டு வெளியாக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அந்த வெளியாக்கும் போது அல்லாஹ் சம்மந்தப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூரமாக இருந்த அல்லாஹ்வை நம்ம தோஸ்தாக்கி விட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமாள் பிரயாணம் செய்ய எங்கேயாவது சஃபருக்கு போனால் அல்லாஹும்ம அன்த சாஹிபு ஃபிஸ் சஃபர், யா அல்லாஹ் பிரயாணத்துக்கு எனக்கு கூட்டாளி நீதான், எனக்கு பேச்சு கூட்டாளி நீதான் ரப்பே, அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டே போவோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீதார போய் சுமந்துட்டு போகிற, பஸ் என்னை சுமக்கல அல்லா, நீதார போய் சுமந்துக்கிட்டு வர்ற, நீதார போய் இந்த பஸ் கூட்டிட்டு வர அல்லா என்று பிரயாணத்தில் என் பேச்சு கூட்டாளியும் நீதான். சரி, நான் இங்கே என் கூட கூட்டாளி வந்துட்டேன்னா ஊட்ட யார் பார்த்துக்குவா? அதுக்கு வேற எல்லாம் இருக்கிறானா? வல் ஹலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹலி வல் வலத், என் குடும்பத்தாருக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீயே ஹலீஃபாவாக இருந்துக்கல்லா. எனக்கு பஸ்ஸில் கூட்டாளியாகவும் வா, என் வீட்டில் எனக்கு பின்னாடி ஹலீஃபாவா, எனக்கு மாற்றாக எனக்கு எனக்கு பிரதிநிதியாக இருந்து என் வீட்டை பாதுகாத்துக்கிறோம் நீ தான். என் கூட பஸ்ஸு கூட்டாளி நீ தான், என் வீட்டு பொறுப்புதாரி நீ தான். அப்போ எங்கேயோ இருந்த அல்லாவை நம்ம தோஸ்தாக்கி விட்டவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லதி சஹ்ஹரனா ஹாதா, இந்த வாகத்தை எனக்கு கட்டுப்பட செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா போகணும். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து காதலித்தார்கள், கண்மூடித்தனமாக காதலிச்சாங்க, அறிவுக்கு எட்டாமல் காதலிச்சாங்க சஹாபாக்கள். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பெரிய பணக்காரராக்குனாங்களா?
பெரிய கோடீஸ்வரர் ஆக்குனாங்களா? என்னமா சஹாபாக்கள் ரசூலா வந்தோடனே பெரிய காசு பணத்தை கொடுத்தாங்களா? முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஒருத்தர் இருந்தார். முஸப் இப்னு உமைர், அவர் மக்காவுக்கு மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர். மக்காவில் ஒரு நாளைக்கு 200 திரகம் மதிப்புள்ள ஆடை உடுத்து வரான். அவ்வளோ மரணா வேட்ரஸ் கொடுத்து வரான். அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள இஸ்லாம் ஆனார். அவத்தா கூப்பிட்டு சொன்னார், இஸ்லாம் மாறதா இருந்தால் முஸ்லீமா நபி தான் வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, இந்த அழகான வாழ்க்கை வேணுமா? ரசூல்லா தான் வேணும்ட்டான். ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போய் வெளியே போட்டான். எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டி போட்டு அங்கேருந்து ஒரு பழைய போரை எடுத்து அம்மா கொடுத்தாங்க. போட்டு பெருமாண்ட வந்துட்டாங்க. கிழிந்த போரை மாட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. பெருமாள் சில கூட இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து அகபா உடன்படிக்கையில் மதீனா வாசிகள்லாம் கேட்கும்போது, எங்களுக்கு யாராவது ஒருத்தரை எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு கேட்டாங்க. முஸப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அமைச்சாங்க, என் காதலை கூட்டிகிட்டு போவாங்க. என் காதலர் எனக்காக வேண்டி தன் ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டு வந்தார்ல, அவரை கூப்பிட்டு போன ரசூல் அமைச்சிட்டாங்க. ரசூல்லா மதீனாவுக்கு ஒரு வருஷம் முந்தைய ஆரம்பிச்சிட்டாங்க. முஸப் உமைர் ரலியல்லாஹு அவங்க அழகாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுவாங்க. அவங்க மதீனாவுடைய தெருக்களில் குர்ஆன் ஓதிக்கிட்டே போகிறாங்க. கூட்டமாக இஸ்லாம் வராங்க. மகடியை பார்த்து பாம்புகள் வர்ற மாதிரி கூட்டமாக இஸ்லாம் ஆகிறாங்க. பெருமானார் மதீனாவுக்கு வர்றதுக்குள்ளே முழு மதீனா இஸ்லாம் ஆக்கிட்டாங்க. முக்கால்வாசி பெருமானார் மதீனாவுக்கு வர்றாங்க. எல்லாம் மதீனா முழுசும் வந்துருச்சு வாசலுக்கு. தலால் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதான்னு எல்லாம் பாட்டடிச்சு வர வைக்கிறதுக்கு காரணம் முஸப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு வருஷம் அவங்க செஞ்ச அந்த பிரச்சாரம் தான் ரசூல்லா வரும், மதீனாவே வர, எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாம் கெஞ்சுறாங்க. ரசூல்லா ஒட்டகத்துக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் முஸப் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய பிரச்சாரம் தான் காரணம். உஹது போரில் முஸப் உமைர் ஷஹீத் ஆயிடுறாங்க. ஏன்னா 70 பேர் ஷஹீத் ஆகிட்டாங்கம்மா உஹது போரில். அவங்க சொந்த பந்தம் அவங்க ட்ரெஸ்ஸு கொண்டாந்துடுறாங்க. மூத்தானவருக்கு சொந்த பந்தம் அவங்க சொந்த அக்கா சின்ன தம்பியாக கொண்டாந்து ட்ரெஸ்ஸு கொண்டாந்து கொடுக்குறாங்க. முஸப் உமைர் ரலியல்லாஹு ட்ரெஸ்ஸு கொண்டு தான் யாருமே இல்லை. அவங்க ஷஹீதே கிடக்கிறான். அவங்களுக்கு கஃன் துணி கொண்டாந்து தர்றதுக்கு யாருமே சொந்த பந்தம் மதீனால மக்கால ஒருத்தர் கூட இல்லை. முழு முஹாஜிரில் யாருமே இல்லை. சொந்த பந்தம் விட்டு வந்தவராச்சு எல்லாத்தையும். எதுவுமே யாருமே கொண்டாந்து ட்ரெஸ் தரல. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கவலையாக உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு சஹாபிக்கு அவங்க சகோதரிக்கு 2 கஃன் கொடுத்தாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கஃன், ஒன்று சின்னதாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு. பெருசாக உள்ளதை அந்த கொண்டு வந்த அந்த சகோதரியுடைய அந்த சொந்தக்காரர் கொடுத்துட்டு சின்னதாக அவர் கொடுத்துருங்கன்ட்டாங்க. முஸப் கொடுங்கன்ட்டாங்க. முஸப் கொடுத்தா தலையை பொத்தினா கால் தெரியுது, கால் போக தலை தெரியுது. முழுசாக உடம்பு கஃன் பொத்த முடியல. என்னம்மா பெருமாள் சொல்லிட்டாங்க, தலையை பொத்துக்குமா காலை வந்து புற்களை அங்கே மதீனா இதுக்குன்னு ஒரு புல் இருக்கும், அதை போட்டு பொத்திருக்குமான்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரின்னு தலையை பொத்தி புற்களை பொத்தி அடக்க ஷஹீதாக. அப்போ ரசூல் அழுகுறாங்க. இதே முஸப் ஒரு நாள் மதீனாவில் மக்காவில் அவர் என்ன உயர்தரமான ஆடைகளை போட்டு சுற்றிட்டு இருந்தார். இன்னைக்கு போட கஃன் கூட இல்லை அவருக்கு. கஃன் துணி வாங்குறதுக்கு காலை உள்ளே போடுது. எவ்வளோ வந்து சஹாபாக்கள் தியாகம் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கொடுத்தாங்க? மதீனாவில் மக்காவிலே பெரிய கோடீஸ்வரமா அபூபக்கர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. எல்லா சொத்தையும் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டாங்க. அவங்க சொத்தை ஃபுல்லாக கொடுத்து 100 அடிமைகளை விடுவிச்சு முஸ்லீமாக அடிமை விடுவிச்சாங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க விடுவிச்சாங்க. தன் காசை கொடுத்து விடுவிச்சு சுதந்திரமாக்குனாங்க. அந்த அபூபக்கர் எல்லாம் எல்லாத்தையும் விட்டு கடைசியில் ஒரு நாள் பார்த்தா சட்டையில் போடுறதுக்கு ஒரு 5-10 பைசா பட்டன் வாங்க காசு இல்லை. முள்ளு கொண்டு வந்திருக்கிறாங்க வரிசையாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வர்றாங்க. அவங்க ஜிப்பால் வரிசையாக முள் இருக்கு. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு புது இடமா இருக்க ஜிப்ரீலே இல்லை, அபூபக்கருடைய ட்ரெஸ் அல்லாஹ் பிடிச்சி போச்சு.
ஆனால் முழு முழு கோடான கோடி மலக்குகளுக்கு எல்லாம் உத்தரவு போட்டால் இதே முள்ளு ட்ரெஸ் போடுங்கன்ட்டான் அல்லாஹ். பட்டன் போல முள்ளு போடுங்கன்ட்டான் அல்லாஹ். அவங்களுடைய காட்சி எல்லாம் பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் விட்டாக சஹாபாக்கள். பின்னைய ரசூல்லா காதலிச்சாங்க. ரசூலை என்ன கொடுத்தா ரசூலை காதலிச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு என்ன கொடுத்தனால ரசூலை இவ்வளோ காதலிச்சாங்க. காசு பணம் கொடுத்தனாலையா, வீடு வாசம் கொடுத்தனாலையா, இருக்கிற வீடு வாசம் இழுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அழகாக வீடு கட்டியிருந்தார். பெருமானார் அந்த வழியாக போனால் இந்த வீடு யாருதுன்னு கேட்டாங்க. இந்த சஹாபி பேர் சொல்லப்பட்டுச்சு. பெருமாள் சரின்னு போயிட்டாங்க. மறுவுக்கு தொழுவு வந்தார் அவர். ரசூலுல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்பிக்கிட்டான். இந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். இந்த பக்கம் சின்னமும் திரும்பிக்கிட்டான். அவருக்கு வாழ்ந்தால் நடந்ததே இல்லை. இப்போ சனசுல்லா சராசன்னா சிரிப்பாக சொல்லுவாங்களே. திரும்பிக்கிட்டான். என்ன தப்பு செஞ்சேன்? சஹாபால் கூட கேட்குறாங்க, என்ன தப்பு செஞ்சேன்? ரசூலுல்லாஹ் முகம் திரும்பிக்கிட்டாங்க. நேற்று அசத்தூர் வாக்கிங் போனாங்க. அப்போ இந்த உங்கள் வீட்டை பார்த்து யாருதுன்னு கேட்டாங்க. உங்கள் வீட்டு பேர் சொன்னோம். இப்போ என்னுடைய வீடு ரசூலுல்லாஹ்வுடைய திருப்திக்கு அதிருப்தி காரணமாக இருந்துச்சா? கொஞ்சம் நல்லா கூட இடிக்கிட்டான். இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. வீடே இல்லை. அழுதாரே தெரியல. மறுநாள் பெரும் வாக்கிங் போகிறான். இங்கே அந்த வீட்டை காணாம். அவன் இடிச்சுட்டாரு அரசுக்குள்ள. பெருமானார் அதிருப்திக்கான வீடு தேவை இடிச்சிட்டாரு. வீடே தேவையில்லை ஆக்கிட்டாரு. என்ன கொடுத்தாங்க? இருக்க வீடு பிடிக்கிட்டாங்களே. எதுக்காக என்ன சூழலை வீடு கொடுத்தாங்களா, வாசம் கொடுத்தாங்களா, காசு சூழலை ஏன் காதலிச்சாங்க சாப்பாடு? ஏன் அளவு கடந்து காதலிச்சா? அறிவுக்கு எட்டாத காதல்னு சொல்கிறோமே, வைத்தியக்காரத்தனமான காதல் அப்படிங்கிறாங்களே. பெரும்பாலும் துப்பனா யாராவது கையில் உழுகுது. ரசூலுல்லாஹ் உழவு செஞ்சால் யாராவது தண்ணி எடுத்து எல்லாம் தடவிக்கிறாங்க. கிடைக்காதவங்க கிடைச்சவங்க தடவிக்கிறாங்க. இவ்வளோ ஏன் காதலிச்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய உணர்வை ஊட்டி விட்டாங்க. நாடி நரம்பெல்லாம் ஊட்டி விட்டாங்க. நடந்த அல்லாஹ்வை கொண்டு உட்கார்ந்து அல்லாஹ்வை கொண்டு உறது ஊட்டி விட்டாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், சஹாபாக்கள் அவர்கள் ஆடை உடுத்தினால் அவர் சிறுநீர் போவதற்கும் மனைவியோட தனிப்பதற்கும் வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரா கூடுற எப்படா சிறுநீர் போகிறது? அலா இன்னஹும் யஸ்னூன சுதூரஹும் லியஸ்தக்ஃபூ மின், அல்லாஹ் விட்டும் மறைப்பதற்காக தன் ஆடைகளை கொண்டு மறைக்க முயல்கிறார்கள். அலா ஹீன யஸ்தக்ஸூன சியாவஹும் யஅலமு மா யுஸ்ர்ரூன மா யுலினூன், நீங்கள் ஆடையை கொண்டு மறைத்து அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ஆயத்தறிக்கை வைக்கிற அளவுக்கு சஹாபாக்கள் அல்லாஹ் மேலே அல்லாஹ் கூட அறிவிச்சு கொடுத்தாங்க. சரி, அல்லாஹ் அவன் நாடி நரம்புகள் அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டாங்க. செல்லாலே லா இலாஹ என்னமா அல்லாஹு தாலாவை நம்ம கூட காட்டி கொடுத்தவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை என்றால் வைத்தியநாயகம் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தத்துவத்தை இந்த உம்மத்துக்கு கொடுத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அறிவால் அறிய முடியாத தத்துவம். அது கண்ணுக்கு மாற்றமான தத்துவம். அது கண்ணை பார்த்தா வசூலம் தேவைப்படும் செய்யுது. இவதான் டீ கொடுத்தாரு, மனைவி தான் சோறு போட்டாங்க, அம்மா தான் 5 வயசு வரைக்கும் அம்மா தான் சோறு போட்டாங்க. அப்புறம் வியாபாரம் தொழில் சோறு போடுது. சோறு தான் சாணா பசி தீருது, தண்ணி குடித்தா தான் தாகம் தீருது, ட்ரெஸ் போட்டால் தான் மானம் மறையுது, ஃபேன் போட்டால் தான் காற்று வருது, சிறுசிகள் தான் தேவைப்படும் செய்யுது. புதுசாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னான். இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் கண்ணுக்கு மாற்றமாக இருக்குது. கண்ணுக்கு மாற்றமாக லா இலாஹ இல்லல்லாஹ். சிறுசிகள் தான் நம்ம சிறு துரும்பும் பல்குதவும் சொல்கிறாங்க. எல்லா வருஷம் நம்ம தண்ணி குடித்தா தான் கதை தான் இல்லைங்களா? இப்போ சிறுசிகள் தான் செய்ய புதுசாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் கண்ணுக்கு மாற்றமான ஈமான் இது. நிதர்சனமான பார்வைக்கு மாற்றமானது கலிமா இது. இதை ரசூல் ஃபைஜினா சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ரசூல்மாரை அமைச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் நான் தான் சிருஷ்டிகளை இலாவாக இருக்கிறேன்னு சொல்லி கொடுக்காம இருந்திருந்தால் இந்த உலகத்தில் எல்லாரும் சேர்ந்தாலும் அல்லாஹ் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அல்லாஹ் இலாஹ் என்று கண்டுபிடிச்சிருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது 4-10 அறிவாக சேர்ந்து கண்டுபிடிச்ச தத்துவம் அல்ல. இது அறிவாக சேர்ந்து யாரை இலாவாக போடலாம், யார் ரப்பா போடலாம் அப்படி யோசித்து கண்டுபிடிச்ச தத்துவம் அல்ல. இது துஃபையே ரிசாலத். இது
முகமது ரசூல்லா கொடுத்த பிச்சை லா இலாஹ இல்லல்லாஹ். முகமது ரசூல்லா மட்டும் சொல்லி கொடுத்திருக்காவிட்டால் அல்லாஹ் இலா என்று யாருமே கண்டுபிடித்திருக்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். சிறுசிகள் இலாஹ் இல்லை, அல்லாஹ் இலா ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களும் மனுஷன்தான், நானும் உங்களை மாதிரி சாப்பிட்றேன், நானும் உங்களை மாதிரி தூங்குறேன், உங்களை மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறேன், நானும் கடை வீதிக்கெல்லாம் வர்றேன். குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நானும் உங்களை போகிற மனிதன்தான், ஆனால் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. மனுஷன் தான் ஒத்துக்கிறேன், நான் அல்லாஹ் சொல்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நானும் மனு சொல்லுங்கள், யூஹா இலைய, எனக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்க இலா ஒரே ஒரு இலா என்று வகி உனக்கோ அப்பனுக்கோ வரல, எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன மனுஷன் தான், யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித், அல்லாஹ் ஒருவன் தான் இலாஹக வஹியை என் மீது அல்லாஹ் இறக்கி இருக்க, உனக்கும் உங்க அப்பனுக்கோ வரலன்றான். அப்ப நபிக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் தான், அவங்க இலாஹுகிற வஹி அவங்களுக்கும் நமக்கு வரல வித்தியாசம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹை கற்றுக் கொடுத்ததின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் பெருமானாரை நேசித்தார். இல்லை என்று சொன்னால் நாம வாழ்ந்திருப்போம். நம்ம ஷேகனாக்கு சொல்லுவாங்க, மூல மண்டையில் இருக்குது, கண்ட்ரோல் அல்லாஹ் கையில் இருக்குது. மூளை மண்டையில் இருக்குது, கண்ட்ரோல் அல்லாஹ் கையில் இருக்குது. சொல்லிக் கொடுத்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. ஹார்ட் நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்குது, கண்ட்ரோல் அல்லாஹ் கையில் இருக்குது. சொல்லிக் கொடுத்தவங்க முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. பெருமானா வரவில்லை என்று சொன்னால் என்ன வாங்கியிருப்போம்? இது நான் தானா துணி நினைச்சிட்டு இருப்போம். எல்லாம் இயற்கைன்னு சொல்லியிருப்போம். எல்லாம் இயற்கையே துடிக்குதுங்க, எல்லாம் இயற்கைன்னு சொல்லியிருப்போம். இந்த கண்ட்ரோல் ஹார்ட்டை துடிக்க வச்சது அல்லான்னு கற்றுக் கொடுத்த முகமது ரசூலுல்லாஹ். எனவே ரசூலுல்லாஹை காதலிக்கிறோம். உன் கிட்னி வயிற்றுக்குள்ள இருக்குது, கண்ட்ரோல் அல்லாஹ் கையில் இருக்குது. கற்றுக் கொடுத்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம நாய் நரம்புகள் ரத்தம் ஓடுது, ஆனால் கண்ட்ரோல் அல்லாஹ் கையில் இருக்குது. எந்த வினாடியும் எதையும் நிப்பாட்ட முடியும் அல்லாஹ் தஆலா. ஒரு வினாடி சின்ன நரம்பு கட்டாயம் உள்ளே போய் நிப்பாட்டுச்சுன்னா ஒரு கையும் காலும் விளங்காது. எங்கள் மருசாவுடைய ஒரு மாணவர், அவங்க தகப்பனாருக்கு ஜமானியாகத்துக்கு ஹலீஃபா, அவங்களுக்கு மூளைக்கு போகிறச்சு, நரம்பில் ஒரு சின்ன அடைப்பு ஏற்பட்டுருச்சு. ஒரு கையும் காலும் வேலை செய்யும். விசாரிக்காக நாங்கள் போயிருந்தோம் வீட்டுக்கு. கையும் காலும் வேலை செய்கிற சிரமமாக இருக்குதா அப்படின்னு கேட்டோம். அவர் இது எனக்கு பெரிய சிரமமாக தெரியல, அந்த ஒரு பக்கம் முழுசுமே வேலை செய்யலை. இந்த கண்ணு நிமிக்க முடியல, இந்த கண்ணு மூடியே சரியாக திறக்க முடியல, இந்த பக்கம் கன்னத்தில் வலி இல்லை, கண்ணை வேலை செய்யலை, ஏதாவது சாப்பிட்டா முழுக முடியல, உணவு வைக்கினா உள்ளே முழுக முடியாது என்னால். உணவு வச்சு ரொம்ப நேரம் அப்படியே படுத்து கிடந்தா கொஞ்சம் உள்ளே போகுது, முழுங்குற கோவத்து போயிடுச்சு. இது உள்ளே முழுங்க முடியல, நல்லா பசிக்குது, சாப்பிட முடியும், வாயில் வைக்கிறேன் பசிக்குது, ஆனால் முழுங்கிறதுக்கான கூவத்தை எவ்வளோ முழுங்கி பார்க்குறேன், உள்ளே போக மாட்டேங்குது. அந்த கை கால் மட்டும் இல்லை, அந்த முழு பக்கம் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே வேலை செய்யலைன்னு சொன்னார் அவர். அல்லாஹ் தாண்டவங்க சலாமத்தை ஆக்கி வச்சாங்க. அப்போ நாடி நரம்பு ரத்தம் ஓடுது, கண்ட்ரோல் அல்லாஹ் இருக்குது. சொல்லிக் கொடுத்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காவிட்டால் நாம் இந்த சிருஷ்டிகளை இலாவாக்கி இருப்போம். இவைகள் தான் நம்ம நினைச்சிருப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிருஷ்டிகளில் யார் இருக்கிறாங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் ஷேகுமார்கள். விலா ஃபைஜினா சொன்னாங்க, எங்க லா இலாஹ இல்லல்லாஹ்வை ரசூலை தவிர யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. ஏன்னா இது தொஃபே ரிசாலத்துன்னு பேர்.
ரசூல்மான் போட்ட பிச்சை இது லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது. இதை ரசூலுக்கு பின்னால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கம் எங்கே இருக்கோ அதுக்கு பேர் விலாயத்துன்னு பேர். விலாயத் தில்லை நுபுவத்துன்னு சொல்லுவாங்க. வலிமார்கள் நபிமார்கள் நிழல்கள் அவர்கள். விலாயத் நுபுவத்துடைய நிழல் அது. இப்போ எங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் விளக்கு இருக்கோ நல்லா விளக்கி எங்களை விலாயத்து இருக்குன்னு விளக்கிங்க. அவர் அல்லாஹ்வுடைய வலிமார்களாக இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவுக்கு பின்னாடி வலிமார்கள் அல்லாஹ் முத்தஜல்லியாகி அல்லாஹ் தான் இலாகிற அத்தைய பற்றி அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கான். அல்லாஹ் தாலா இலாகிற விஷயத்தை அல்லாஹ் தாலா வலிமார்கள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அல்லாஹ் தாலா. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வின் காரணமாகத்தான் நாம் ஷைஹ்மான் நேசிக்கிறோம். ஆமாம், வெறும் தொழுகை நோம்பு கற்றுக் கொடுக்காண்டியா? நம்ம உஸ்தாமா நமக்கு தான் 7 வருஷம் குரான் ஓதி கொடுத்து மக்தப் ஓதி கொடுத்தாங்க, குரான் ஓதி கொடுத்தாங்க. 7 வருஷம் தஃப்சீர் வச்சு ஓதி கொடுத்தாங்க. அந்த உஸ்தாமார்கள் யாரும் நமக்கு தெரியல. அங்கெல்லாம் அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க. எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாமார்கள்லாம் இங்கேயோ ஈஸ்வரெலாம் 2 வருஷம் ஓதுனேன். அந்த உஸ்தாமார்கள்லாம் அங்கே இஸ்ஸா இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஓதி போச்சு. அன்றைக்கி வந்தது தான், திரும்பி ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்லை, மறந்தாச்சு. அதுபடி தொடர்பே இல்லையா ஜமானே. வெறும் குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை கற்றுக் கொடுத்தவர்களுக்கு மீது நாம் காதல் கொள்வதில்லை. அவங்க சம்பளம் வாங்கினா சொல்லி ஓதி கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் எப்போ காதல் உண்டாகும்? நம்ம கண்களில் இருந்து சிறுசியை அகற்றி கொடுத்து சிறுசிகளில் ஹக்கை காட்டும் பொழுது தான் அந்த காதல் உண்டாகும். என்ன வெக்கத்தை கொடுத்தீங்க எங்களுக்கு? நாங்கள் நீங்கள் வந்து எல்லாம் கொடுத்துருக்காவிட்டால் படைப்பை இலாவாக்கியிருப்போமே. படைப்புகள் தான் தேவை, படைப்புகளில் நாங்கள் இலாவாக்கியிருப்போமே, அவைகளுக்கு அடிமையாக போயிருப்போமே. எங்களுக்கு அல்லாவை காட்டி கொடுத்தீங்க. என்னவா? இதன் காரணமாகத்தான் நமக்கு அல்லாஹ்வுத்தாலா காதலை கொடுத்தான். அல்லாஹ்வுத்தாலா ஷேഖ்மாக நாம் நேசிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஃபைசியின் காதலில் மூழ்கிறேன், அந்த காதலின் போதையில் பாடுகிறேன். ஏன் படிக்கிறோம்? நிம்மதி என்றாலே ஃபைசின் ஏன் படிக்கிறோம் என்று சொன்னால் அவங்க சிறுசிகளில் அல்லாவை காட்டி கொடுத்தனால, லா இலாஹ இல்லல்லாஹ்வின் காரணமாகத்தான். நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காண்டி கஷ்டப்பட்டாங்க, நமக்காண்டி வாழ்நாள்லாம் அழுதாங்க. ஒவ்வொரு இரவும் பெருமானார் இஷா தோறு தக்பீர் கட்டினாங்கன்னா, நேற்று கூட 2 நாளைக்கு போன வாரம் சர்க்கார் இதுக்கு வந்திருந்தாங்க சேலத்துக்கு. அப்போ நிஜமாக ஒரு ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க. ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க. அதாவது ஹிந்து பின் அபி ஹரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பற்றி சொல்கிறாங்க. கான முத்தவாசில் ஹுசுன், பெருமானார் ஸல்லல்லாஹு எப்பொழுதுமே கவலை தோய்ந்தவர்களாகவே இருந்தார்கள். பெருமாள் எப்பயுமே கவலையாகவே இருப்பாங்க. தாயிவ சம்த், பெரும்பாலும் மௌனமாகவே இருப்பார்கள். லைசலஹு ராஹத்துன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு எப்பயுமே கவலையாகவே இருப்பாங்க. என்ன கவலை? இப்படியாவது இந்த மக்களுக்கு லா இலாஹ திணிச்சிடணுமே, லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துடணுமே, அல்லாஹ் இலாங்கிற அந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்துடணுமே ரசூல் ஸல்லல்லாஹு கவலைப்பட்டு அல்லாவே சொல்கிறான், நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? அல்லக்கு பாக்கியும் நஃப்ஸகாலா, அதான் அல்லாஹ் கூறு முஃமினீன், இவங்க அல்லாஹ் இலாஹ்னு அறிய வேண்டுமே என்ற கவலையில் உங்களை அழிச்சு கொள்ளுங்க போல் தெரியுதே நபியே. அந்தளவுக்கு ரசூலுல்லாஹ் கவலை தோய்ந்தவர்களாக இருந்தாங்களாம். லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர், இவங்க நீங்கள் பொறுப்புதாரி இல்லை நபியே. வமா அலைக்க இல்லல் பலாக், எத்தி வைக்கிறது தான் உன் கடமை. ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? இது நபியை பார்த்து அல்லாஹ் பல இடம் சொல்கிற மாதிரி. உமா அன்த அலைஹிம் பி ஹஃபீஸ், ஒரு இடத்துல சொல்கிறேன் கூடாது, உங்களுமே பொறுப்பு இல்லையே, ஏன் கவலைப்படுறீங்கன்னு அல்லாவே சொல்கிற அளவுக்கு காண முத்தவாசில் ஹுசுன், பெரும்பான்மும் கவலை தோய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. என்ன கவலை? இது உம்மத்துக்கு எப்படியா அல்லாஹ் இல்லாஹ் சொல்லி கொடுத்துருவேன். பரிது வைக்கிறாங்க. இப்போ சிறுசிகளை மாட்டிக்கிட்டு முஸ்லீம்களை பாருங்கள், யாரை பார்த்தாலும் கவலை.
யாரை பார்த்தாலும் கஷ்டம். அது மாதிரி அந்த கவலை, இந்த கவலை, குடும்ப கவலை, புள்ள கவலை, வீட்டு கவலை. எப்படிடா இந்த கவலையை விட்டு வெளியே போக்குறது தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் இல்லான்னு கத்தி கொடுத்துட்ருமே, அல்லாஹ்வை கொண்டு வாங்குற முறை கற்றுக் கொடுத்துட்ருமே. ரசூல்லா கவலைப்படுறாங்க. எல்லா கவலையை விட்டு விடுவிக்கக்கூடிய ஒரே மருந்து லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மருந்து கொடுத்துட்ருமே ரசூல்லா கவலைப்படுறாங்க. கான முத்தவாசில் ஹுஸ்ன், பெரும்பாலும் கவலை தோய்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. யாராவது சிரிச்சா ரசூல்லாவுக்கு கஷ்டமா இருக்கு. சிரிச்சா பெரும் ஒரு உள்ள வராங்க மஸ்ஜித் நபவிக்குள்ள, சில சஹாபாக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா லவ் தஅலமூன மா அஅலமு லலஹிக்தும் கலீலன் வலபகைதும் கஸீரா. நான் அறிஞ்ச அளவு நீங்கள் அல்லாஹ் அறிஞ்சிங்கன்னா கொஞ்சமாக சிரிப்பீங்கம்மா, அதிகமாக அழுவீங்கம்மாங்கிறாங்க. எனக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் பற்றி தெரியுமோ, அல்லாஹ் எப்படி கூடுறக்கு, எப்படி நம்ம தேவை புரிசுறான்னு தெரியுமோ, அதை நீங்கள் அறிஞ்சிங்கன்னா கொஞ்சமாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீங்க அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்து சஹாபாக்கள் சிரிச்சா ரசூல்லா கவலைப்படுறாங்க. இதை உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு குழந்தைக்கு 3 வயசு குழந்தை, என்னம்மா பிள்ளைக்கு 3 வயசு குழந்தைம்மா, உடம்பு சரி டாக்டரை கூப்பிட்டு போகணும். டாக்டர் சொல்லிட்டான் பிள்ளைக்கு கேன்சர் இருக்குது, இன்னும் 3 மாதத்தில் குழந்தை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா அந்த அத்தாவுக்கு சிரிப்பு வருமா? அதே கவலையாக தான் இருப்பார். அந்த குழந்தை சிரிக்குது, ஓடுது, உடையாடுது, அத்தா அழுகிறார். அந்த போய் குதிக்கிறான், அத்தா அழுகிறான். ஏன் அழுகிறான்? இந்த பிள்ளை இந்த சிரிப்பு தொடர வேண்டுமே, இந்த பிள்ளையினுடைய அந்த பிள்ளை இன்னும் கொஞ்சம் சிரிக்கணுமே, 3 மாதம் என்ன மருந்து வாங்கி கொடுக்கலாம், எப்படி இந்த பிள்ளையை புழங்க வைக்கலாம், அதே கவலையாக இருப்பார். வீட்டில் சிரிச்சு பிரியாணி சாப்பிடுவாரா? வீடு எல்லாரும் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருப்பாரா? அந்த புள்ள குதிக்க ஒன்றும் புள்ள விளையாடும் போது சத்தம் அதிகமாகவும் கவலை குறையுமா, கவலை கூடுமா? அந்த புள்ள விளையாட இன்னும் கொஞ்சம் சிரிக்க அத்தாவுக்கு கவலை ஜாஸ்தியாகுமா, இல்லை சந்தோஷம் ஜாஸ்தியாகுமா? ஏன் பிள்ளை எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றணுமே. இதே மாதிரி சஹாபாக்கள் சீக்கிரம் ரசூல்லா கவலைப்படுறாங்க. இந்த உம்மத்துக்கு இப்படியா லா இலாஹ சேர்த்தணுமே. உம்மத்தில் ஒரு நபருக்கு கூட லா இலாஹ இல்லாம மூத்தா போகக்கூடாது அப்படின்னு ரசூல்லா கவலையாகவே இருக்கிறாங்க. கான முத்தவாசில் ஹுஸ்ன், கவலை தோய்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க. எப்படியாவது உம்மத்துக்கு லா இலாஹ கொண்டு போய் சேர்த்தணுமே கவலைப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நபர் கலிமா இல்லா மூத்தா போனா கூட அசீசுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு கஷ்டம் வந்தால் ரசூலுக்கு தாங்க, ரசூலுக்கு அழுகிறாங்க. ஒரே ஒரு உம்மத்து லா இலாஹ இல்லாம அறியா மூத்தா போனா ரசூலுல்லா கவலைப்படுவோம். அப்ப ரசூலுல்லாவுக்கு நீ ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டான், ஏதாவது ஒரு காணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான், ரசூலுல்லா சந்தோஷப்படுத்தணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா ரசூலுல்லாவுக்கு கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் பல பேர் சொல்லிக் கொடு. ரசூலுல்லாவுக்கு ஒரு சந்தோஷம், அது மாதிரி சந்தோஷமே கிடையாது. ரசூலுல்லா மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரே வழி என்ன? நீ அடியாக லா இலாஹ கொண்டு போய் சேர்க்கறது தான். என்னமா லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கறது. நம்ம ஷேഖரை சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறை என்ன? அல்லாஹுடைய அடியார்களை அல்லாஹோடு சேர்த்து வைப்பது. ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வை மறந்த ஒரு அடியானுடைய உள்ளத்தில் ஒருத்தன் அல்லாஹ்வுடைய திக்ரை வச்சுட்டா, அல்லாஹ் சந்தோஷம் பார்த்தீங்களா? தன் பெற்ற குழந்தை இழந்த தாயிடத்திலே குழந்தையை சேர்த்து வைத்து தான் சந்தோஷப்படுவாளோ. தீவார்த்தை வருது, தன் குழந்தை இழந்து காணாம போயிடுச்சு, அந்த குழந்தையை கொண்டு வந்து அந்த தாயிட்ட கொடுத்தா அந்த வேலை போகிறாங்க. ஏமா கங்காட்சியில் குழந்தை காணாம போச்சு, அம்மா அலையிறாங்க, அங்கே இங்கே தேடுறாங்க, எல்லாம் அலையிறாங்க, எல்லா கடைக்குள்ளேயும் உள்ள போடுறாங்க, குழந்தை கிடைக்கல. ஒருத்தர் கூட குழந்தைய கொடுத்துட்டாரு, இந்தாங்க குழந்தை இந்தாங்க. எவ்வளோ அவர் கொடுத்த சந்தோஷம் வரும். இந்த மாதிரி அல்லாஹ்வை மறந்த அடியாரை உள்ளங்கள்ல அல்லாஹ்வை தீர்த்து விட்டா
அல்லாவை காட்டி கொடுத்து அல்லாஹ் இலான்னு காட்டி கொடுத்து அந்த அல்லாவை அந்த அடியை அல்லாவோட சேர்த்து விட்டா அந்த தாயை விட அதிகம் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அல்லாஹ் அதே மாதிரி தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்களை அல்லாவோடு சேர்த்து வைத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு சந்தோஷப்படுறான். நான் வந்த நோக்கம் நிறைவேறுதுன்னு சொன்னாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்தாங்க. தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் ரசூலுல்லாஹ் வரவே இல்லை. அதுக்கு புக்கு இருந்தால் போதும். தொழுகையின் விளக்கம் 2 புக்கு, நோன்பின் விளக்கம் 4 புக்கு, ஜக்காத்தின் விளக்கம், ஹஜ்ஜுடைய சிறப்புன்னு சரி 5 கிதாப் இருந்தால் போதும். அதுக்கு ரசூலுல்லாஹ் தேவையில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் காட்டி கொடுக்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை. சிறுசிகளை இலா இல்லை அல்லாஹ் இலான்னு காட்டி கொடுக்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதா ஹாஜத்தம் மின் உம்மத்தி, என் உம்மத்தின் ஒரு நபருடைய ஒரே ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தால், உம்மத்துக்கு ஒரு கவலை, ஒரு தேவை பூர்த்தி, மன் கதா ஹாஜத்தம் மின் உம்மத்தி, என் உம்மத்தின் ஒரு நபருடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தால், ஃபகத் சர்ரனி, என்னை சந்தோஷப்படுத்தி விட்டார். என்ன கொஞ்சம் என்னை சந்தோஷப்படுத்தியவர் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விட்டவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்னு சொன்னார். உம்மத்தில் ஒரு நபர் கஷ்டப்பட்டார். அவர் ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணணும், உதவி செஞ்சீங்க, ஏதாவது நீங்கள் தேவை பூர்த்தி செஞ்சீங்க, என்னம்மா ரசூலில் சந்தோஷமாயிடுறான். ரசூல் சந்தோஷமானா அல்லாஹ் சந்தோஷம். என்னம்மா இது மிஸ்கின் அல்ல லா இலாஹா இல்லல்லாஹ், அதுக்காக நம்ம யாருக்காவது உதவி செய்கிறோம். யாருக்காவது திருமணம் சொன்னால் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வசூல் பண்ணி கல்யாணம் வச்சு கொடுக்குறோம். ஆப்ரேஷன் சொன்னால் வசூல் பண்ணி ஆப்ரேஷன் காசு வசூல் பண்ணி கல்யாணம் வச்சு செஞ்சுக்கிறோம். இப்போ எல்லாம் எவ்வளோ பேர் செய்ய முடியும்? 1000 தேவையை சொல்கிறான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆயிரக்கணக்கான தேவையை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன யார் தேவை நீ பூர்த்தி செய்வேன், நீ எத்தனை பேர் தேவை பூர்த்தி செய்வேன். அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே லா இலாஹா இல்லல்லாஹ் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். மக்களுக்கு அல்லாஹ் இலாஹ்னு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் அல்லாஹ்வை கேட்டு வாங்கிக்குவான். அவன் அத்தனை தேவையும் பூர்த்தி செஞ்சுருவான். எல்லா முஸ்லீமும் இன்றைக்கி போய் பாருங்கள், எல்லாரும் கவலையில் இருக்கிறான். ஆயிரக்கணக்கான கவலைகள் சொல்கிறான். வட்டி பிரச்சனை, அந்த பிரச்சனை, வட்டி வாங்கி கவலைப்படுறேன், புள்ள கஷ்டம், அந்த புல்லும், இது எல்லா கஷ்டம் நீக்கி வட்டி. அப்போ என்ன அந்த அநேக எப்படி அல்லாட்ட கேட்டு சொல்லி கொடுத்துரு, உட்காந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கொடுத்துரு. என்னம்மா அதுதான் உள்ள கதாய ஹாஜத்திலேயே பெரிய கதாய அதுதான் தேவை. பூமியுடைய தேவை பூர்த்தி செய்வதிலேயே மிகப்பெரிய தேவை பூர்த்தி செய்யணும்னா அல்லாஹ் இலான்னு காட்டி கொடுக்கறது தான் அவனுக்கு. அப்போ ரசூலுல்லாஹை சந்தோஷப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த வழி என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் கற்றுக் கொடுக்கறது தான். 4 பேருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் கற்றுக் கொடுத்தா ரசூலுல்லாஹ்க்கு வர சந்தோஷம் அதுக்கு வேறு சந்தோஷமே கிடையாது. பெருமாள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியான் அல்லாஹ்வை கற்றுக் கொடுத்து அல்லாஹ்வோடு சேர்த்து வச்சுட்டாங்க. நான் எந்த நோக்கத்துக்கு வந்தனோ நிறைவேறிடுச்சு. அதனால் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த ஆசை யாருக்காக இருந்துச்சுன்னா அடியார் அல்லாஹ்வோடு சேர்த்து வைங்க. அல்லாஹ் எப்படிலாம் இலாவாக இருக்கான்னு சொல்லி கொடுத்து அடியார்களை அல்லாஹ்வோடு சேர்த்து வைங்க. அல்லாஹ்வும் சந்தோஷமாயிரும், ரசூலும் சந்தோஷமாயிரும். அல்லாஹ் மறந்த உள்ளங்கள் அல்லாஹ்வை திரிச்சு விட்டுரும். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான், பெருமாள் சந்தோஷப்படுறாங்க. இதை சொல்வதை கொண்டுதான் கவலைகள் தீரும். என்ன நமக்கு எவ்வளோ காசு பணம் கொடுத்தாலும் காசு தேவை பூர்த்தியாக தேவை நிறைவேறாது. இப்படி அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்குறது அவன் கல்வி நிம்மதியாயிரும், சந்தோஷமாயிரும். இப்படிலாம் நம்ம தேவை பூர்த்தி செய்யணும். அதை அறியாதனால மக்கள் இன்னைக்கு அலையிறாங்க, திரியிறாங்க. இப்போ மண்டை பிச்சுக்கிறான், ஒவ்வொருத்தரும் டென்ஷன் கவலைகள் இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ் கொண்டு அவன் கல்வை சுக்குறான். அல்லாஹ் இப்படிலாம் நம்ம தேவை பூர்த்தி செய்யணும். லா இலாஹா இல்லல்லாஹ் ஷேகமாகல் அப்படி சொல்லி கொடுத்து ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் நமக்கு அல்லாஹ்வை பற்றி காமிச்சு அல்லாஹ்வை மறந்த நம்முடைய உள்ளங்களில் அல்லாஹ்வை பற்றி ஞாபகத்தை ஷேகமாகல் திணிச்சாங்க. என்னமோ லா இலாஹா.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காண முத்தவாசில் கவலை தோய்ந்தவர்களாக இருந்தாங்க. நம்ம நேரங்களில் சிரித்து நிறையா விளையாடிகள் கவலையாக அதை பற்றி கவலையே இல்லாமல் இருக்கும். நம்ம நேரங்கள் வீணாகுதேங்கிற கவலையே இல்லாமல் நமக்கு கழிச்சிடும். ஷேக் சக்கான் உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஆட்டோவில் ஒருத்தர் போகிறாரு, டிரைவர் பின்னாடியே அவங்களுடைய பிள்ளைங்க 4-5 பசங்க பின்னாடி போகிறாங்க. பின்னாடி உட்காந்து காரில் உட்காந்துருக்குறாங்க. பசங்கள்லாம் விளையாடுறாங்க. அதான் பலூன் கொடுத்தா கார் கொடுத்தா திடீர்னு பார்த்தா காரில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அதான் ஒரே கவலை, எப்படா கொண்டு போய் இந்த காரை கொண்டு போய் சேர்க்கறது, மனுஷன் போய் சேர்க்கறது. பிள்ளைங்க விளையாட இன்னும் அதான் கவலை ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. எப்படி இது நான் மூத்தான் பரவாயில்ல, பிள்ளைங்க ஹேதை சேர்க்கணுமே, அந்த எப்படி இந்த காரை எங்கே இடிக்கிறது இப்போ கவலையாக போகிறாரு அதான். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த உம்மத்துங்கிற காரில் நம்மளாம் உட்காந்துருக்குறோம். பெருமானார் டிரைவராக இருக்கிறாங்க. எப்படி இந்த உம்மத்தை கொண்டு போய் அல்லாஹ் பக்கம் சேர்க்கறது, ரசூல் அதே கவலையாக டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் விளாண்டு உட்காந்துருக்கோம். நம்ம சும்மா அந்த காசு துனியா விளாண்டு உட்காந்துருக்குறோம். பெருமானார் கவலையாக உட்காந்துருக்குறாங்க. காண முத்தவாசில் ஹுசுன், பெருமானார் கவலையாக உம்மத்தை எப்படி போய் அல்லாட போய் சேர்க்கறது, அதே கவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆமாம், பெருமானார் ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, எனக்கும் உங்களுக்கும் உதாரணமாவது ஒரு அடியாக நெருப்பம் போட்டுனான், அதை நோக்கி ஈசல்கள் பறந்து வருகிறது, அந்த அடியாக தடுத்து பார்க்குறான், அது இப்படியா உள்ளே உழுகாமல் அவனை மீறி போய் ஈசல் நெருப்பில் உழுகுது. அதுபோல் எனக்கும் உதாரணம்னு சொல்லி காமிச்சாங்க. இப்படியாவது உம்மத்தை காப்பாற்றுன்னு போய் நான் குறுக்க நிற்கிறேன், என்னை மீறி போய் நரகத்துக்கு போகிறாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் ஆகிதும் இதிசிக்கும், ஒரு இடுப்பை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் நரகத்துக்கு உழுகாம, நான் பிடிக்கிறவங்களைய மீறி போகிறீங்கன்னு சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையெல்லாம் என்ன, எப்படியாவது லா இலாஹ இல்லல்லாஹ் மக்களுக்கு சொல்லி கொடுத்துடணும், அல்லாஹ் இலான்னு விளங்க வச்சிடணும், அதே கவலையாகவே ஸல்லல்லாஹு. எல்லா பெருமானுடைய துவா எடுத்து பாருங்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து வைக்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய வேலை. பெருமானுடைய வேலை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வோடு சேர்த்து வைக்கணும். நம்ம செய்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான இபாதத்துகளை விட, நஃபிலான வணக்கங்களை விட மிகச்சிறந்த இபாதத் என்னங்க, அடியாகலே அல்லாஹ்வோடு சேர்த்து வைக்கணும், அல்லாஹ் இலாஹ்னு கற்றுக் கொடுக்குறது. இது இவற்றை எல்லா இபாதத்துகளை விட, வணக்கங்களை விட சிறந்த வணக்கமாக இருக்குது. அல்லாஹ் இல்மு தான், இல்ம இலாஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அவ்வலுத்தீனி மாரிஃபத்துல்லாஹ், தீனில் முதலாவது காரியம் அல்லாஹ் அறிவதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை அறிந்த பிறகுதான் மற்ற வணக்கங்கள்லாம் வணக்கமாகவே ஆகும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சந்தோஷம் நசீபாக்குவானாக. பல்லாயிரம் உள்ளங்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் போய் சேருவதற்கு அல்லாஹ் தஆலா நம்மளை காரணமாக்குவானாக. காலை எழுந்தால் இரவு வரை பேச்சு மூச்சும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக்குவானாக. சேகநாயகம் சொல்லி கொடுத்த மாதிரி வாயை மூன்னா அல்லாஹ்ட பேசணும், வாயை திறந்தால் அல்லாஹ்வை பற்றி பேசணும், கண்ணை திறந்தால் அல்லாஹ்வை தரிசிக்கணும், கண்ணை மூன்னா அல்லாஹ் சுஹூ செய்யணும். அந்த பாக்கி தான் நசீபாக்கல் புரிவானாக. வாஹுதாவான صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலாவுடைய பேரருள், அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் அவருடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கியருள் புரிந்திருக்கிறார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖുമാர்களுடைய கரம் பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு நசீபாக ஆக்கியிருக்கிறார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம், சகல கோடி வஸ்துக்களின் சகல தேவைகளையும் சதா உடனிருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை. இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தஆலா சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்.
ஷேகுமார்கள் இருக்காங்க தெரியுமா, இரு உலகத்தை விட மேலானவர்கள் என்பதாக சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. இப்போ யாருக்கு ஷேகு கிடைச்சிட்டாங்களோ அதற்கு பிறகு அவர்களுக்கு துன்யாவில் எதை பற்றியும் கவலையே வரக்கூடாதுமான்னு சர்க்கார் சொன்னாங்க. ஏன்னா ஷேகுமார்கள் இருக்காங்களே அவர்கள் இரு உலகத்தை விட மேலானவர்கள். அதுக்கப்புறம் இரு உலகத்தை விட மேலான ஒரு வஸ்து கிடைத்ததற்கு பிறகு துன்யாவில் எனக்கு ஒன்று கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நாம் கவலைப்படுவோமே ஆனால் நம் முட்டாள்மான்னு சர்க்கார் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி மிக உயர்ந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொத்து பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய மகன் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு 5 ரூபா சாக்லேட் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்படுற மாதிரி, அவங்க அத்தா ஊருக்கே மிகப்பெரிய அதிபதியாக இருக்கிறார், மிக ஊர்லேயே மிக வசதி உள்ளவராக இருக்கிறார். ஆனா ஒரு 5 காசு முட்டாய்க்காக வேண்டி அடுத்தவங்க வீட்டு வாசல்ல போய் நின்றா அது எவ்வளவு பெரிய கேவலம், அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது உங்க அத்தா ஊருக்கே சோறு போடக்கூடிய அளவு காசு பணம் வச்சிருக்காரு, அவருடைய மகனா இருந்துகிட்டு நீ ஒரு 5 காசு முட்டாய்க்காக வேண்டி அடுத்தவங்க வீட்டு வாசல் வந்து நிக்கிறியடா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தஆலா காமிலான ஷேகுமார்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்கிட்டான். அவங்க யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் இரு உலகத்தை விட மேலான மூலாவை காட்டி கொடுத்துட்டாங்க. நமக்கு அல்லாஹ் தஆலாவை நமக்கு ரப்பாக காட்டி கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வை நமக்கு இலாஹுவாக காட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப அதற்கு பிறகு நமக்கு கல்புல கவலை வருவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சர்க்கார் சொல்லி காமிப்பாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த மாதிரி. அப்ப நாம துன்யாவை நினைச்சு நம்ம கவலைப்படுறோம். எவ்வளோ ஷேகநாயகத்துடைய பையத்திற்கு பிறகு எத்தனையோ நேரங்கள் நம்முடைய கவலைகள், சில நேரங்கள்ல துன்யாவுடைய கவலைகள் நம்மள வருது அப்படின்னு சொன்னா அப்ப அது நம்முடைய முட்டாள்தனம்னு சர்க்கார் சொல்றாங்க. அப்ப அதை நம்ம விளங்கவே இல்லை. அப்ப ஷேகுமார்களுடைய மதிப்பை நாம் உணரவே இல்லை. நான் இல்லாத ஷேகுமாருடைய மதிப்பு என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் விளங்கவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் அதை நாம் விளங்கி இருப்போமே ஆனால் நாம் அவர்களிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் இருக்குது இல்லை, அது வேற மாதிரி இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னும் ஷேகுமார்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த முறை நமக்கு தெரியவே இல்லை. எப்படி அவர்கிட்ட நடந்து கொள்ள வேண்டிய முறை. ஏன்னா ஷேக யார் ஹக்காக பார்க்குறாங்களோ அவர்கள் ஷேகுமார்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறை வேற மாதிரி. நாம லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேக ஜிஸ்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறையே நமக்கு தெரியறது இல்லை, அதுவே தெரியறது இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்கீன முகாதபாக்கி சொல்றேன் லா இலாஹ. அப்போ அந்த மாதிரி எவ்வளவோ நேரங்களில் நம்ம அவங்கள்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் நம்ம தவறுதலா நடந்துக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க நேற்று. லா இலாஹ இல்லல்லாஹ் என்னிடத்துல அதிகமாக திட்டு வாங்கக்கூடியது இவங்க தான், அதிகமா துவா வாங்கக்கூடியது இவங்க தான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க சர்க்கார். ரொம்ப சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் 4 பேருமா, அந்த 4 பேர் அதிகமா என்கிட்ட திட்டு வாங்குறாங்க, அதிகமா என்கிட்ட துவா வாங்கிக்கிறாங்கம்மா அப்படின்னு சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. அதுல மிஸ்கினுடைய பேரை சொன்னாங்க, இப்ராஹிம் சஜாதா, முஹீன் சஜாதா. அப்புறம் 3வதா இவங்கம்மா அப்படின்னு சொல்லி மிஸ்கின் பேரை சொன்னாங்க. அப்புறம் 4வது ஆஷிக் அது சொல்லி காமிச்சாங்க. சொன்னாங்க இவங்க 4 பேரும் அதிகமா திட்டு வாங்குறாங்க, அதிகமா துவாவும் வாங்கிக்கிறாங்கம்மா அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. சர்க்கார் மிஸ்கினுடைய நிக்காவுக்கு வந்திருந்தப்போ மஜ்லிஸ்ல சொல்லி காமிச்சாங்க. நிக்காஹ் மஜ்லிஸ்லாம் முடிச்சுட்டு முதல் நாள் இரவு சர்க்காருக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வேண்டி மிஸ்கின் அப்படியே பதட்டத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் சாப்பாடு சான்ல கீழே செஞ்சு இப்போ சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேகுமார்களுடைய திட்டு இருக்குதேம்மா அதுவும் துவாதாம்மான்னு சர்க்கார் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல சொல்லி காமிச்சாங்க, யா அல்லாஹ் ஐயுல் முஃமினீன எந்த முஃமின்களை அதை துஹு நான் நோவினைப்படுத்தி இருப்பேன், அவர் சதம் துஹு அல்லது நான் திட்டி இருப்பேன், அந்த மாதிரி எந்த முஃமின்களை எல்லாம் நான் வருத்தப்படுத்தி இருப்பேனோ திட்டி இருப்பேனோ ஃபஜஅல்ஹா லஹா துஆஅன் வ குர்பத்தன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா அல்லாஹ் அந்த எல்லா திட்டுகளையும் அந்த எல்லா ஏச்சு பேச்சுகளையும் நீ உன் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதாக ஆக்கி வச்சிரு அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி நான் அல்லாஹ்விடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் நண்பர்களே லா இலாஹ சர்க்கார் சொன்னாங்க இந்த மாதிரி. அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ப ஷேகுமார்களுடைய அந்த வார்த்தைகள் இருக்குது, அதுவும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடியதுமான்னு சர்க்கார் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு 4 பேர் 2 பேர் விட்டீங்களா? அப்துர்ரஹ்மான் வந்து ரஹீல் கூட இருக்கணும் திட்டுவாங்க. இப்ராஹிம் சச்சிட்டாங்க இது வாங்க கூட
அந்த மாதிரி சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க லாயில. அப்போ இது சொல்லிட்டு சர்க்கார் சொன்னாங்க லாயில ஷேக்மார்களுடைய திட்டே ரஹ்மத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னோமா, அவங்களுடைய லாயில ஒரு சில நம்ம செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக ஒரு சில சொற்கள் சொல்றாங்கல்ல, அதுவே ரஹ்மத்தா இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுடைய துவா எப்படி அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அவங்க செய்யக்கூடிய நல் துவாக்கள் இருக்குது, அவங்களுடைய கல்வில லாயில உள்ளம் குளிர்ந்து செய்யக்கூடிய துவா இருக்குது, அது என்ன வேலை செய்யுமான்னு சொன்னாங்க. அவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்களே நம்முடைய வாழ்க்கைக்கு ரஹ்மத்தா இருக்குது, நம்மை ஒவ்வொரு படியாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷேகுமாருடைய உள்ளம் கவர்ந்து அவர்களுடைய உள்ளத்துல இன்பமுற்று துவா செய்யறாங்களே ஒரு சில பேருக்கு, அப்ப அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி ஆக்குவான்னு சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர்களையும் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. காரைக்கால்ல இருக்கக்கூடிய ஒரு பீர்பாயை பத்தி சர்க்கார் சொன்னாங்க. எதுமா அவங்க லாயிலா இல்லைன்னா இந்த கஜா புயல் வந்தப்போ சுத்தமா கரண்டே இல்லை, அந்த ஏரியாக்கள் ஒரு 10 நாளைக்கு அறவே கரண்டே இல்லை, கடுமையான மழை. அந்த நேரத்திலையும் அந்த பீர்பாய் லாயிலா இல்லைன்னா அவங்க டாக்டர் சாப் அவங்கள பத்தி சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க. அவங்க சர்க்காரை கேட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி, மண்ணெண்ணெய் கேட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி, எதுமா காரைக்கால இருந்து ஒரு ரெயின் கோட் ஒன்று போட்டுக்கிட்டு கடுமையான மழை கடுமையான புயல், அந்த சமயத்துல எதுமா பைக்ல 2 வீலர்ல லாயிலா அங்க காரைக்கால இருந்து 18 கிலோமீட்டர் புறவச்சேரிக்கு சர்க்கார் நாயத்துக்கு மண்ணெண்ணெய் கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சர்க்கார் சொன்னாங்க எப்பெல்லாம் நான் அவங்க நினைக்கிறோம்மா கல்புல அவங்களுக்காக வேண்டி துவா செய்யறோமான்னு சொன்னாங்க. அவங்க நினைக்கும் போதெல்லாம் துவா செய்யறவங்களுக்காக வேண்டி அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சில பீர்பாய்களை பத்தி சர்க்கார் சொல்லுவாங்க. ஷேஃபுக்கு காசு கொடுக்கறது, சோறாக்கி போடுறது, கவனிக்கிறது, அவங்க மாலை போடுறது, அதெல்லாம் ஒரு பக்கம். சில எஹ்சானத்துகள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த மாதிரி சொன்னேன். அதாவது இப்போ கஜா புயலில் கரண்ட் இல்லை, தண்ணி குடிக்க தண்ணி இல்லை, குழந்தை தண்ணி 1-2 பவர் தண்ணி கிடையாது, எதுவுமே இல்லை, எல்லா வீட்லையும் எதுவுமே இல்லை. மற்றவங்கெல்லாம் போய் குளத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். நம்ம போயிட்டு பெண்கள் வெளியும் போக மாட்டாங்க. அப்போ முதல்ல இந்த மாதிரி மண்ணெண்ணெய் இருந்தால் ஜெனரேட்டர் ஊட்டிக்கலான்னு சொன்னோம்னா மழை பெஞ்சிட்டே இருக்கு, விடாது மழை. எங்கே போயிட்டு அந்த மலையில் யார் மண்ணெண்ணெய் கடத்த வந்துருப்பாங்கன்னு தெரியல. டாக்டர் விட்டால் மண்ணெண்ணைக்கு வேலை கிடையாது. சீஃப் டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், சீஃப் டாக்டர், அவரில் தான் சீஃப். 10 லிட்டர் கேனை சுற்றி அந்த மலை கொட்டும் மலையில் போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு அங்கேருந்து பைக்கில் 15 கிலோமீட்டர் நினைஞ்சிக்கிட்டே வந்து மண்ணெண்ணெய் கொடுத்துட்டு ஜெனரேட்டர் ஊற்றி அப்போ தான் ஒவ்வொரு தண்ணி வருது. அழுது துவா செஞ்சாங்கலாம் அந்த சீதேவிய ஆபாதா வைரவிய. இந்த மாதிரி சில பீர்பாய்கள் சில நேரங்களில் ஷேஃபுடைய உள்ளம் குளிர்வது போன்று. காசு 10,000 கொடுக்கறது வேறு விஷயம், மாலை போகிறது வேறு விஷயம். அதெல்லாம் தனக்கு ஏற்பட்ட சிரமங்களையும் பொருட்படுத்தாது கவனிக்கிறாங்க. அவங்களாம் சில நேரங்களில் ஷேஃபுடைய துவா வாங்கிக்குவாங்க. அந்த துவா அவங்க வாழ்க்கையில் எப்போதுமே வேலை செஞ்சு. ஒருத்தர் உதாரணம் சொன்ன அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தன் சிரமமான நேரங்களிலும் கூட ஷேஃபுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்த நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் உதாரணம் சொல்லி காமிச்சேன். ஜி அது சொல்கிறீங்க நீங்கள். ஜி அது மாதிரி சர்க்கார் சொல்லுங்க. இப்போ அந்த மாதிரி ஷேகுமார்களுடைய இதுவா இருக்குதுமா, அதுதான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதுமா அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அப்போ எப்போ நம்ம பையானத்தை வாங்கிட்டோமோ அப்ப நம்ம அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஷேகுடைய கல்வில இடம் பெறணும். அப்பதான் நம்ம அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும். ஷேகுடைய கல்வில இடம் பெறாமல் சும்மா ஷேகுடத்துல தாலீம் கேட்டுக்கிட்டு அந்த தாலீம் பாடங்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு அதை நாம பயான் செஞ்சுக்கிட்டு இதன் மூலமாக ஒரு காலமும் நம்ம அல்லாஹ்வை அடையவே முடியாதுமான்னு சர்க்கார் சொன்னாங்க. இப்ப நாம் ஷேகை அடைந்து கொண்டோமோ அப்பதான் நம்ம ரசூலை அடைந்து கொள்ள முடியும். அதுவரை நம்ம ஷேகை அடைந்து கொள்ளாமல் ரசூலை அடைய முடியாது, அல்லாஹ்வை அடைய முடியாதுமான்னு சர்க்கார் சொன்னாங்க. அப்ப ஷேகுடைய கல்வியில் இடம் பெறுவதற்கு ஆசைப்படுங்கள். ஷேகுடைய என்ன செஞ்சா எதுமா அவங்களுடைய துவா நமக்கு கிடைக்கும், அவங்களுடைய ஃபைதான் நமக்கு கிடைக்கும், எதை செய்தால் எதுமா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஷேகுடைய இந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ்ல தாதா சர்க்கார் நூரி நாயகம் உட்காந்து பயான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் முறிஞ்சில் அத்தனை பேர் உட்காந்து கேட்டு உட்காந்துருக்காங்க. சர்க்காருடைய மகனார் சின்ன பிள்ளை, இதோட சின்ன பிள்ளை ஒரு 3-4 வயசு, 3 வயசு சின்ன பிள்ளை. அவர் அங்கே அழுதுகிட்டே வர்றார். சர்க்காரை ரொம்ப படிச்சு இருக்கிறார். சர்க்கார் பயான் டிஸ்டர்ப் ஆகும். ஜாத ஷைத்தான் அப்படி சொல்லி
அவர்றா அப்படின்னு முக்கியமான கட்டத்தில் பேன் பேசணும் தட்டி விடுறான். பக்கத்தில் ஃபைஜனை உட்காந்துட்டான், அள்ளி பிடிச்சிக்கிட்டான். இல்லை யாரும் நினச்சி வெளியே கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தி அப்படியே அவர் கடத்தருக்குலாம் கூட்டிகிட்டு போய் மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் சிரிக்க வச்சு விளையாட வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு. பயானம் முடிஞ்சிச்சு, எல்லாம் பயானம் முடிஞ்சு வந்துட்டாங்க. வெளியே வந்து எல்லாம் என்ன மாதிரி பயான் விட்டே பாட்டி சர்க்கார் இன்னைக்கு அப்படியே லாகூத்துக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் என்ன மாதிரி அப்படியே எல்லாம் உச்சகட்டமாக போயிட்டு இருந்துச்சு. பயானில் வெளியே சுத்த போயிட்டேன்னு சில பேர் வருத்தமாக சொல்லிட்டு இருக்காங்க. கும்பலை வீட்டை விட்டாங்க, சமாப்பில் அழகே சமாதானப்பட்டுட்டார். நம்ம எஜமான் சொன்னாங்க இன்னைக்கு முக்கியமான பாடம் நடந்துச்சு நினைச்சிங்களா, இந்த எக்ஸாவுடைய பாடம் முக்கியமான பாடம் நடந்துச்சு. நீங்கள் கேட்டீங்க, நான் முழு ஃபைஸானையும் நான் ஃபைஸை கொடுத்துட்டேன். நீங்கள் காதில் கேட்டிருந்தீங்க, நான் கல்பில் அவருக்கு போட்டேன். அவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு பாடம் வாங்கினாருன்னு நினைச்சிங்களா. இப்போ எஜமானுடைய கல்வை பிடிச்சிடுறாங்க பாருங்க சில பேர். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களும் இருந்தாங்க, எல்லா சஹாபாக்களும் நேசிச்சாங்க. ஒரு சில கட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போரில் உஹது போரில் ஒரு மலையில் மாட்டிட்டாங்க. எதிரிகள் 4 பக்கமும் இருந்து அம்பு எறிகிறாங்க. அபு தல்ஹா ரலியல்லாஹு, அபு தல்ஹா தானே ரலியல்லாஹு, குறுக்க நின்றுக்கிட்டாங்க. எங்கே பாஞ்சு அம்புந்தாலும் போய் கையில் தடுக்கிறார். இந்த பக்கம் தான் இங்கே தடுக்கிறார். இப்படி தடுத்தெடுத்து கையெல்லாம் ஓட்டையாயிடுச்சு. என்னவை கல்லுல அம்பு, அப்புறம் அங்கே தான் முதுகு காட்டுறது. அப்புறம் பெருமானை சுற்றி 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 ரவுண்ட் அடிச்சாங்க. மொத்த உடம்புல 80 அம்பு உள்ள ஓட்ட போட்டுருந்துச்சு, 80 ஓட்டை இருந்துச்சு. பிற்காலத்தில் பெருமானம் சொல்லாது உஹது பத்து பற்றி நினைவு வரும்போதெல்லாம் அபி தல்ஹா, அபு தல்ஹாவுடைய போர் அல்லவா அப்படின்னா ஜி, அது அபு தல்ஹா அவங்க போர் அல்லவா அப்படின்னா. அவங்க பிற்காலத்தில் பார்த்தா முதுகு முடிச்சு 80 ஓட்டை இருந்துச்சான். முதுகு கை கால்லாம் அம்பு உள்ளே போனது. எப்பொழுது ஞாபகம் வந்தாலும் அது அபு தல்ஹாவுடைய போர் என்று பெருமானா சொல்லுவார்கள். ஹஸரத் அபி தல்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. உஹது நினைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி அந்த ஒரு துவா வாங்கிட்டாங்க பாருங்க, துவா அடித்தாங்க. இது அது மாதிரி சில நேரங்களில் சில கட்டங்களில் ஷேகுமார் சிலர் துவா வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி நாம் ஒரு துவா வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், காலத்துக்கும் அது போதும். என் ஷேகனை ஒரு நபருக்கு துவா செஞ்சாங்க. இப்போ ஒரு துவா உள்ளம் குளிர்ந்து அவருக்கு நான் செய்தேன். இனி மொத்த வாழ்க்கையில் யாரும் அவருக்கு எந்த துவாவும் செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, அது சேர்த்து செஞ்சுட்டே மாட்டாங்க. ஷேகனாத்துடைய ஆஷிக் முரீத் ஷர்ஃபுத்தீன் பேர் தெரியவாங்க. சரி, ஒரு தடவை சர்க்கார் சொன்னாங்க, அவர் கூட்டிகிட்டு போனதே நாம தான். ஆனால் சர்க்கிட்ட அந்த துவா அடிச்சிட்டார். எளிமையான மனுஷன், சின்ன வீடு, துவா அடிச்சு விட்டார். என்ன மாதிரி அழகான துவா செஞ்சுட்டாங்க. ஒரு துவா என் கல்புக்குள்ளே செஞ்சுட்டேன் அவருக்கு ஒரு விஷயத்துக்காக. இனி மொத்த வாழ்க்கையில் அவருக்கு யாரும் துவா செய்ய தேவையில்லை, அந்த மாதிரி செஞ்சுட்டேம்மா. மிஸ்கின் ஹஜ்ஜுக்கு போகிறேன், ஹஜ்ஜுக்கு போய் காபத்தை சுற்றிட்டு இருக்கோம். அவர் கொடுக்காத புக் அவர் ஏழ்மையான பிள்ளை, சின்ன பள்ளி இமாமா இருக்கார். ஹஜ்ஜுக்கு வர்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் சர்க்கார், நல்லா இருக்கீங்களா? நானும் என் பிவி ஹஜ்ஜுக்கு வந்தேன், அவரும் பிவி ஹஜ்ஜுக்கு வந்துருக்கேன். நான் தனியாக போயிருக்கேன். அந்த துவா வேலை செய்து பாருங்க. அது எங்கே இருந்தாலும் வந்து வேலை செய்யும். அவர் எங்கே இருந்தாலும் அது வந்து அங்கே குறுக்கால வந்து துவா துவா முந்திடும். விளைஞ்சுங்க. இத்ரீஸ் ஹாஜியார் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. சர்க்கார் துவா, சர்க்கார் கையேறி துவா செய்கிறாங்க. அந்த அவங்களே ஆபாதாக போயிட்டாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. அந்த நேரம் வந்து அந்த ஈரான்காரங்க காபத்துல்லாவுக்கு உள்ள புது ஷூட்டிங் பண்ண டைம். ஒரு ஈரான்காரங்க நெட்டில் பார்த்தா வரும், உள்ளே புந்து ஷூட்டிங் பண்ணணும். கடைசியில் எல்லாம் ஒரு 100 பேர்கிட்ட உள்ளே புந்தாங்க மிஷின் கண்ணோட. நிறைய பேர் ஷூட்டிங் பண்ணி நிறைய பேர் ஹாஜிக்கெல்லாம் மூத்தாக்கிட்டாங்க. உள்ளே புந்து காபத்தில் சுற்றி சவுத்தில் அடைச்சி ஒரு 15 நாள் உள்ளே இருந்தாங்க. உள்ளே பனைய கைதிகளை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் எல்லாம் மேலேருந்து இராணுவ தாக்குதல் நடத்தி எல்லாத்தையும் கொண்டு எடுத்தாங்க. பெரிய போர் நடந்துச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இவங்க உள்ள அப்போ 20-25 வருஷம் முன்னாடி எடுத்து பாருங்க டைம்லாம் போட்டிருப்பாங்க. அந்த டைமில் இவங்க போகிறாங்க. அவங்க உள்ளே நுழையிறானுங்க. இவங்க அப்போ தான் காபத்துக்குள்ளே இருக்கிறாங்க. கேட்டை சாத்துறதுக்கு முன்னாடி அவர்களே அந்த
இவங்களும் 4 பேர் மனைவி மக்கள் நிற்கிறாங்க. வெளியே தள்ளி கதவை சாத்தி, வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். மற்றவங்க உள்ள தள்ளி கதவை சாத்துறான். இவங்க 4 பேரையும் வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். மற்ற உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை கைது பண்ணிட்டாங்க. இவன் ஏன் நிற்கிற வெளியே போகணும் தள்ளி கேட்டை போட்டாங்க. வெளியே வந்து வீட்டு பண்ணிட்டாங்க, ரூம் பண்ணிட்டாங்க. மற்ற உள்ள நிறைய பேர் ஷஹீதானாங்க. பெரிய போர் நடந்துச்சு, தனி கதை. ஷேக்குடைய துவா எங்க வேலை செய்து பாருங்க जी। नाम मोहम्मद भी क्या इसमें आजम है, जहाँ कुछ काम नहीं आता वहाँ काम आता है। क्या नाम है मोहम्मद, मोहम्मद नबी पेर क्या इसमें आजम है, इसमें आजम जहाँ कुछ काम नहीं आता वहाँ काम आता। எதுவுமே வேலைக்கு வராத நேரத்தில் அது வேலைக்கு வருது நம்ம கூட. அந்த மாதிரி ஷேக்குடைய துவாக்கள் இருக்கு, சாதாரண விஷயம் இல்லை. எதுவுமே உனக்கு வேலைக்கு வராத நேரத்தில் அது உங்க வேலைக்கு வரும். அது குறுக்கால வந்து நிற்கும். ஒரு நேரம் நீங்கள் ஷேக்கிட்ட வாங்க துவா. மிசாஜ் ராஃபி மோலா உட்காந்துருக்காங்க. கார் 100 போயிட்டு இருக்கு, 100 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. குறுக்கால ஒரு ஆள் வந்துட்டான். அதை டிரைவர் வளைச்ச ஒன்று அந்த காரு நேராக போய் நடுவில் இருக்குங்க பேரிக்கார், அதில் சென்டர் மீடியட் வச்சுருப்பாங்க, அதில் போய் மோதி 3 பல்ட்டி அடிச்சு போய் சைடில் ஏதோ ஒரு கம்பத்துலையா எங்கே அடிச்சதுமா செவத்தில் எதுலையோ அடிச்சு அப்பளம் நுடுக்கி தலைகீழ கிடக்கு. நிச்சயமாக பார்த்தவங்கலாம் அதிர்ச்சியாக நின்ட்டாங்க. ஒருத்தர் கூட உள்ள பிழைக்க முடியாது. அந்த காரை பார்த்தவங்கலாம் யாரும் காரை தூக்கவே முடியாது. கடைசியில் கிரைன் வச்சு தூக்கி கொண்டு போய் கைலாங்கிட்ட தான் போட்டாங்க. இடைக்கு போட்டு தான் விற்றாங்க. எதுவுமே தேரல, எடை போட்டு தான் விற்றாங்க. எதுக்குமே தெரியல. கார் சப்பை உள்ளேருந்து எல்லாம் பயந்து நடுங்கி வந்து தூக்குறாங்க. உள்ளேருந்து 2 பேர் டிரைவரும் எஜமானும் வர்றாங்க. ஒருத்தருக்கு அடியே கிடையாது, எங்கேயுமே கீரல் கிடையாது, ரத்த காயம் கிடையாது. எஜமான் சொல்றாங்க, நான் ஏதோ சின்னதில் போயிட்டு இருந்தேன், ஆனால் கார் பல்ட்டி அடிக்கும் போது எனக்கு விளங்கிச்சு பல்ட்டி அடிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வாயில லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துகிட்டே இருந்துச்சு. சேகனை சொல்லி கொடுத்த களிமா அங்கே வருது என் நாக்கில். அடிச்சு பல்ட்டி அடிச்சு புரட்டி கீழே கிடக்குது. என்னை வெளியே தூக்குறாங்க. வாயில லாயில வந்துகிட்டே இருக்கு. லாயிலா இல்லா லாயிலா இல்லா லாயிலா. வெளியே வந்த உடனே எதுவுமே சேதாரம் இல்லை. உடனே ஃபோனை எடுத்து எஜமா மனைவிக்கு போடலாம், அம்மா அத்தாக்கா மனைவி பிள்ளைங்க, கடை ஓனர் முதலாளி எல்லாமே கடை மேனேஜர் 2 பேர் இருக்காங்க, யாருக்கும் போடல. ஃபோன் எடுத்தவொன்னு சர்க்கார் போலீஸ் போட்டு உங்க லாயிலா இல்லா என்னை காப்பாத்து ஜமானே, லாயிலா இல்லை என்னை காப்பாத்து விளைஞ்சுங்களா. அந்த மாதிரி அந்த லாயிலா இல்லா பிடிச்சி வச்சுக்கங்க. எங்கேயாவது உதவும் அது உங்களுக்கு. எங்க எதுவுமே உங்களுக்கு உதவாம கை விட்டுருதோ அங்க உதவும். ஷேக்குடைய துவா முன்னாடி வந்து நிற்கும். அந்த லாயிலா இல்லா வந்து உங்களை காப்பாற்று. அப்ப தெரியும் எஜமானுடைய சாநாத்துக்கள் என்ன. பை இப்போ நம்ம ஷேகானா ஃபைசனா என் பேரை கேட்டால் கண்ணில் தண்ணி வருது. எஜமான் போய் 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. இப்பயும் எஜமானுடைய அந்த அவங்கள பற்றி நினச்சாவே கண்ணில் தண்ணி வருது. என்ன காரணம்னு கேட்டால் அவங்க சொல்லி கொடுத்த அந்த இல்மு ஞானங்களை வாங்கி வாழ்க்கையில டெய்லி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். நீ அனுபவிச்சாதான் தெரியும். எஜமானுடைய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மை வாங்கி டெய்லி ரொட்டீன்ல வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லி அனுபவிக்கணும். அப்ப தெரியும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளவு வசன் மிக்கது. உலகத்துல யாரும் கொடுக்காத செல்வம் அல்லமா ஷேகனா கொடுத்தாங்க. ஒருத்தர் உங்க வீடு கட்டி கொடுக்கலாம், ஒருத்தர் கார் வாங்கி கொடுக்கலாம், பங்களா கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், வேலை கொடுக்கலாம். ஷேக் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் யாருமே தர முடியாத தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் வாங்கி ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு பாருங்க. ஒவ்வொரு நொடியும் இங்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று அல்ல லேசாக களிமனை சொல்லுவாங்க. நிஜமான உங்க களிமா என்னை எவ்வளவு லேசாக்கி வச்சுன்னா, எந்த காரியம் மற்றவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா தெரியுதோ அது எனக்கு ஒண்ணுமே இல்லாம லேசாயிருக்கு. जो काम गैर से मुश्किल से भी हो न सका, जो काम गैर से मुश्किल से भी हो न सका, वो काम हमसे यूं ही कराए जाते, वो काम हमसे यूं ही कराए जाते. இந்த வேலை பெரிய மற்ற எத்தனையோ பேரால் ரொம்ப கஷ்டப்பட்டும் கடினமாகவும் நடத்தாட்ட முடியவில்லையோ அந்த வேலை அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி சாதாரணமா நடக்கும். சாதாரணமா நடக்கும். எப்படி நடக்குன்னே தெரியல.
ஒரு வீட்டுக்கு 2 விருந்தாளிங்க வந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். 4 பேர் வந்துட்டாங்க திடீர்னு அந்த டைமில், அப்பாடி அவங்களுக்கு பத்து இப்போ 150 பேருக்கு 3 நேரம் சோறாக்கியாவது, 3 நேரமும் எல்லாம் கறி கோழி தான், நான்வெஜ் தான் கொடுத்தாவது. நான் சும்மா தான் உட்காந்து கப்பா நடக்குது. யூனிகராய ஜாதி அதுதான் நடக்குது. அப்படியே எந்த சிரமமும் இல்லை. விசாரிச்சு பண்ணலாம். திடீர்னு 4 பேர் வீட்டுக்கு வந்தா எவ்வளோ சிரமம். இந்த விருந்தாளி அது அவன் தங்குற இடம் வைக்கணும். எல்லாத்துல எல்லாருக்கும் தங்குற இடம் தான், அது சாதாரண அப்படி நடக்குது. அப்படியே எல்லாரும் பாத்ரூம் இருக்கு, எல்லாரும் தங்குறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க. யாரும் கஷ்டமா இருக்கலாம் இருக்கும். ஏன் சிரமமா தெரியுதா? இவ்வளோ சின்ன இடத்துல இவ்வளோ பேர் தங்குறோம், நல்ல சிரமமே அப்படி தானா நடக்குது. யூனிகராய ஜாதி அது சாதாரணமா அப்படியே நடந்து போகும். अल्लाह जल्ल शाह ताला हर मर्तबा आसान नहीं आसान हुआ. அவனுடைய தஜல்லியில் நீ பார்க்கும்போது அல்லாஹ் ஜல்ல ஷாஹு தாலா சிரமமானது தான், உண்மையிலே சிரமம் தான், அதான் உனக்கு லேசாக்கி வச்சிடும். அதான் ஷேഖுடைய துவா. நிசாம் மௌலா உட்காந்துருக்குறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. சர்க்கார் போயிட்டு வந்து திரும்பி வர வரைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சேன். போனதுலேருந்து வந்தது வரைக்கும் காரூசாரி சொல்லிட்டு இருந்தாங்க. மதினால உட்காந்து காரூசாரி சொல்றாங்க, மக்கால உட்காந்து காரூசாரி, வினால உட்காந்து காரூசாரி சொல்றாங்க. எப்படி நடந்துச்சு? எனக்கு அறிவுக்கே வேலை செய்யற அந்த மாதிரி நடக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கார். உங்க லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபைசான் இங்கே வந்து அனுபவிக்கும் போது தான் எனக்கு தெரியுது அவ்வளோ பேரின்பமா இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது நீங்க முயற்சி செய்தால் கிடைக்கும், முயற்சி செய்யாமலே கிடைக்குது. சர்க்கார் நிறைய உதாரணம் சொன்னாங்க. ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. இவங்களை ஹஜ் டைம்ல தள்ளி தூரத்தில் போட்டாங்க. அங்கேருந்து 2 பஸ்ஸு மாறி தான் போகணும். அசீசியாவில் ரூம் போட்டாங்க. 2 பஸ்ஸு மாறி தான் போகணும். எஜமான்ட்ட கேட்டாங்களா, யாருலா காபத்துள்ள கிட்டே இருந்துச்சுன்னா ரூம் போட்டது மாற்ற வந்துடும்பா. மாற்றலாம் கிடையாது, போட்ட ரூமே யாருக்கும் மாற்ற மாட்டாங்க. கிட்டேயே இருந்தா டக்குன்னு இறங்கினா ஆமாம் சொல்லும் போது போய் சேர்ந்தாலே போதும். இப்போ கிட்ட அங்கேயே 24 மணி நேரம் காபத்துள்ளாலே இருக்கலாம், வரலாம், போகலாம் நம்ம தேவைக்கு. அந்த மாதிரி நல்லா இருக்குமேன்னு மனசில் வந்துச்சு. அல்லாட்ட சொன்னேன், லா இலாஹ இல்லல்லாஹ் நடக்க சான்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாம் ஹஜ் டைமில் எல்லாம் புக்கிங். எப்படி கிடைக்கும்? எல்லாம் புக்கிங் பண்ணிட்டான். அப்படியே புக்கிங் பண்ணாலும் அந்த இந்த ஹில்டன் டவரு, நம்மளுடைய கிளாக் டவர்னு இருக்கும், காபத்துல்லா ஒட்டி இருக்கும். அங்கெல்லாம் லட்சக்கணக்கான ரூபா காசு. ஒரு 4 நாள் தானே 1 லட்சம் காசு கொடுக்கணும். இவ்வளோ காசு கொடுக்கணும், எந்த வாய்ப்பும் கிடையாது. சரி அதனால அல்லா நினச்சா கொடுப்பான் அப்படின்னு. திடீர்னு ஒரு சொந்தக்காரன் ஃபோன் பண்ணுறாங்க, நான் புக்கிங் பண்ணியிருக்கேன் 2 ரூமு, ஒரு ரூமு என்ன ஒரு புக்கிங் பண்ணியிருக்கேன், நான் வர முடியல, நீங்கள் பயன்படுத்திங்க 4 நாளைக்கு அப்படிங்க. அல்ஹம்துலில்லாஹ் அங்கே போய் ஜாலியாக இருந்து ஒரு நாள் ஒரு வாரம் தங்கியிருந்து அப்புறம் அஞ்சுடைய வேலையில் செய்ய வச்சான். அந்த மாதிரி நினைச்சே பார்க்கல இப்படி நடக்குமா அப்படின்னு நிறைய உதாரணம் சொன்னாங்க. இப்போ இதுக்கு சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அனுபவிப்பா. கலிமாவை பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லை, அதை டெய்லி லைஃப்பில் கொண்டு வாங்க. மௌலாட்ட கேட்டு வாங்குங்க. 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய இன்பத்தில் இருங்க. இருந்தால் அப்புறம் அந்த கலிமா என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும். அதே இவ்வளோ வேலை செய்தா, இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கையில் வச்சுக்கிட்டா நான் சும்மா இருந்தேன். இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கையில் வச்சு வேலை செய்யாமல் உட்காந்துனா எதிரிகள் 4 பேர் வரோம், அவங்க கையில் மிஷின் கன் இருக்கு, அதை பயன்படுத்தலைன்னா என்ன செய்யறோம்? அடிச்சுட்டு போயிடும். மண்ணே கொட்டு வச்சுட்டு போகிறோம், குச்சிட்டு சாத்துறான். ஐயோ அப்பா உன் கையில் மிஷின் கன் இருக்கு, சுட்டுத்தரல 100 பேரை ஒன்று அடிக்கலாம், 100 பேரை ஒன்று அழுத்தலாம். அது பாட்டுக்கு கிட்டு அழுத்தலாம். அவங்க பற்றி நான் பீஸாக போயிடுவாங்க எல்லாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொட்டு வைக்கிறான், தலையில் முதுகுல குத்துறான். ஐயோ ஐயா அடிக்கிறான். உலகம் உன்னை அடிக்க வருது, உன்னை பிடிக்க வருது, கொட்டு வைக்குது, உன்னை முதுகுல குத்துது, அற விடுது. உன் கையில லா இலாஹ இல்லல்லாஹ் மிஷின். அதை எடுத்து அழுத்தினா மொத்த சிருஷ்டி அதமாயிரும், எல்லாம் அதமாயிரும். ஆபத்தும் ஆத்தே அவர் கடிமனாகும். ஆபத்துகளும் என்னை நோக்கி வரத்தான் செய்கிறது. உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து எனக்கு வராத, வரதான் செய்யும். ஆபத்தும் ஆத்தே அவர் ஹல்கே சே ஹல்கே ஹோக்கர். எவ்வளவு பேர் ஆபத்துல வருது, ஆனா அது ஒண்ணும் இல்லாம பொடி பொடியா நொறுங்கி மலை போல் வரக்கூடிய ஆபத்துகளும் பனி போல நீங்குது. आफतों आते हैं और हल्के से हल्के होकर खुद निकल जाते हैं और हम तो जमे बैठे हैं. பெரிய பெரிய ஆபத்துலாம் வருது, அது தானா நொறுங்கி பனி மாதிரி ஆயிரு, தானா அப்படி நவுந்து போயிடுது.
நாங்க அசையாத சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். அது எங்க மேல முட்டிக்கிட்டு போயிடும். மலையை போட்டு உட்கார்ந்துருக்கோம், எங்க தலையை முட்டிட்டு போயிடும். தலையை கொண்டு போய் மலையில முட்டினாலும் மலை கொண்டு போய் தலையில முட்டினா உடையிற தலைதான். மலையா உடையும். அது மாதிரி நான் யார்கிட்ட மோதனாலும் சரி, என்கிட்ட மோதனாலும் சரி, உடையிறது அவன் தான். நாங்கள் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். ஆபத்தும் ஆத்தே और हल्के से हल्के होकर हल्के பொடி பொடியாய் நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாக மாறி நகர்ந்து விடுகிறது. ஆபத்தும் ஆते हैं और हल्के से हल्के होकर खुद निकल जाते हैं खुद टहल जाते हैं हम तो जमे बैठे. நாங்கள் அப்படியே அசையாம அப்படி உட்கார்ந்துருக்கோம். நாங்கெல்லாம் ஏன் தெரியுமா? நாங்க எங்க கூட மௌலா வச்சுக்கிட்டோம். மூச்சு உள்ள போனா வந்தா, வெளியே வந்தா அல்லா, இந்த இன்பத்துல மூழ்கி அல்லாட்ட பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அப்ப யாராவது குறுக்கால வந்து அல்லாவை துரத்தி விட்டுறான். அதுதான் முக்கியமான செய்தி. நான் பேசிட்டு இருக்கிறேன். பொண்ணுங்க என்ன செய்தாச்சுன்னு திடீர்னு இவர் உங்களுக்கு நவருப்பா பேசிட்டு இருக்கல, நவருப்பா பேசிட்டு இருக்கேன். இவரு குறுக்கால ஒரு பையன் நவரு தட்டி விட்டு சொல்லுங்க செய்தி சொல்றோம்ல. அவங்க ஏதாவது ஒண்ணு யாரும் குறுக்கால வந்து அவங்க தட்டி விட்டுருவோம். தட்டி விட்டுட்டு நான் பேசிட்டு விளையாஞ்சுங்களா. யாராவது அது பேனா இந்த போட்டு தொலை நவரு சொல்லுங்க செய்தி சொல்லுங்க. பையன் வர்றான், ஒரு டாக்டர் 500 காசு குறுக்காலையே இந்த வை சொல்லுங்க. தூக்கி போட்டு அடுத்து பேசிட்டு வந்து நம்ம பேசுறதுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது இருக்காங்க வேண்டி விளைஞ்சுங்களா. சேகமார்கள்ட்ட போய் நம்ம கோரிக்கையை சொல்றது காரணமும் அதுதான். சர்க்கார் இந்த மாதிரி ஒரு வேலை வேணும் சர்க்கார், அவங்க கல்புல அந்த சிந்தனை வந்துருச்சு, தம்பிக்கு வேலை வேணுமா அப்படின்னு சொல்ற சிந்தனை வருது. இப்ப அல்ல நீ எந்த பேசணுமோ குறுக்கா சிந்தனை வருது. சரி வேலை தானே கொடுத்துறேன், நீ என்கிட்ட பேசு, நீ என்கிட்ட பேசியா அதே திரும்ப திரும்ப அதே குறுக்கால வந்துட்டு இருக்கு. அல்லா குறுக்கால வந்து அல்லா என்ன செய்யறான், நீ சதா எங்கிட்ட பேசும்போது குறுக்கால கல்புல வருது. ஆமா நம்ம ஒரு வேலை இல்லாம இருக்காரு, சரி கொடு வேலை இப்ப என்கிட்ட பேசிட்டு எல்லாரும் வேலை தேடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும், பார்த்துறேன் நல்லா கஷ்டப்படணும். அது ஒரு நொடியில 2 நேரம் கூன் ஃபய கூன் தான், கூன் ஃபய கூன் பிடிச்சிட்டாங்க. அடுத்த செய்தி பேசி என்கிட்ட அதுதான் சூஃபியாக்கள்கிட்ட போய் செய்தி சொல்றது. நான் ஒரு தர்பார்ல போய் எஜமானே இந்த மாதிரி பிள்ளை இல்லை எஜமானே, எஜமா அல்லாட்ட பேசும்போது ரொம்ப பிள்ளை அதை கொடுப்பா பிள்ளை கொடுத்தார உனக்கு போய் அடுத்த செய்தி சொல்லுங்க, அதை விடுங்க அடுத்த செய்தி சொல்லுங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதுனா சூஃபியா கல்பில் போட்டு வச்சிடுறது. அது செய்திகள் அவங்க சேர்ந்து போட்டு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு நடக்குங்க. அது விளைஞ்சவை அதனால என்ன செய்யணும்னு கேட்டால் வந்து ஷேகுடைய இந்த இல்மை வாங்கி அனுபவிச்சு பாருங்க, ரசிச்சு பாருங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ தெரியும் அது உயர்வு தெரியும். அப்படி இல்லாமல் நாம் உட்காந்துக்கிட்டு என்ன டாயில நானும் தான் சொல்கிறேன் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. நீ முயற்சி செய்ய முதலாட்டு கெஞ்சி வாங்காமல் போகிறதில்லைன்னு சொல்லு, கனிமாவை அனுபவிக்காமல் போகிறதில்லைன்னு சொல்லு. நல்லா கொடுக்குறானா இல்லையா பாருங்க. ஆபாதான் வாழ வைப்பான், தலை நின்று வாழ வைப்பான். நாம் அதை ஒருத்து கழட்டி ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுக்கிட்டு கனிமாவுடைய வாழ்க்கையை வாழாமல் வச்சுக்கிட்டு ஃபஜர் தொழுகிறது ரொம்ப பேர். ஜி தொழுகையில் அலட்சியம், வணக்க வழிபாடு அலட்சியம், துவாக்கல்ல அலட்சியம், செய்யக்கூடிய அவுராதுகளில் அலட்சியம். ஜி நான் ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் இவ்வளோ திக்ர் செய்யும் 3000 அல்லாஹ் அதுக்கு 250 தடவை சலவாத் இஸ்திக்ஃபார் 125 தடவை செய்யும். டெய்லி ஒரு பயான் கேட்கும். குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு முறையாவது ஷேக்கிட்ட ஃபோன் போட்டு பேசு. வாங்கிட்டு போய்ட்டு அதில் உட்காந்து எப்படி வாரம் ஒரு முறையாவது தன்னுடைய அஹ்வால்கள் தெரிவிக்கிறது. இஹ்பார் அஹ்வால் ஷேக்கிட்ட இந்த மாதிரி சர்க்கார் என்ன செய்யறேன் பாக்கி இருக்கேன், சரி வெளிநாடு போகிறேன், தான் எப்படி தன்னை துனியாவுடைய அஹ்வாலையும் தெரிவிச்சுக்கணும், தன்னுடைய ஆகரத்துடைய அஹ்வால் 5 நேரம் ஒழுங்காக தொழுதுறேன் சர்க்கார், அனந்து அதுக்கெல்லாம் ஒழுங்காக முடிச்சிடறேன் சர்க்கார், அனந்து நல்லது வச்சிருக்கேன், 2 நிமிஷமாவது பேசணும். அப்போ அது தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. வயது வாங்கி போகிறது தான். கல்யாணம் துவா செய்யுங்கிறாங்க ஃபஸ்ட்டு, அடுத்து பீ உண்டாயிருக்காங்க துவா செய்யுங்கிறாங்க, பிரசவத்துக்கு சேர்ந்துருக்கோம் துவா செய்யுங்கிறாங்க. பிள்ளை 10 மணி சொல்கிற பிள்ளைக்கு 4 பேர் சொல்லுங்க, நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் திருவேறு, நீயே செஞ்சு பண்ணி தொலை என்று கேட்குற. நீ 4 பேர் நம்ம சொல்லணுமா? அதை ஒரு நாள் செலக்ட் பண்ணுறான். நீயே 2 பேர் எருமாடுன்னு வை, நீ 8 பேர் வச்சு தொலை
எனக்கு என்ன, நீ உங்க திருநாவலை என்ன பேரும் வச்சுக்கிறேன்னு சொன்னா அது வேற விஷயம். ஏதோ ஒரு பேர் வை, நான் அவர்கிட்ட சொல்லணுமா? அதுக்கு பேசாம சைனாக்காரன் மாதிரி செய்யும். சைனாக்காரன் குழந்தை வந்து பாத்திரத்து கீழே போடுவான் கொண்டாலும் அது என்ன சவுண்ட், டிங் டாங் டங் ஜிங் பாங் பங், அதான் உருண்டு போகல பண்ணு, அதை பேரா வச்சிடறது. பார்த்துருக்கீங்க பேர்லாம் ஜிங் சாங் சிங். இப்போ சைனா அதிபதி பேர் என்ன? ஜயாங் டங் டுங் அப்படி பேர் என்னவா தெரியல. இதான் அவன் ஃபுல்லாக எல்லா பேரும் அப்படிதான் இருக்கும். தடங் டங் டங். அதாவது இப்போ குழந்தை பிறந்தோடனே பாத்திரம் தூக்கி போயிட போடுறது, படியில் விட்டு டங் டங் டிங். பார்த்ததில்ல நீங்கள் பேர்லாம்? எதான் அவன் பேர்? பேர் வச்சுட்டு போ. அடுத்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு துவா வரும், முத்தா போயிட்டா பிறகு துவா வரும், முத்தா போயிட்டான்னு சரி. இதுவா ஷேக், இதுக்கா ஷேக்? லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கணும். கலிமாவை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த கலிமாவை அனுபவியுங்கள். இந்த கலிமாவை 24 மணி நேரம் வாழ்க்கையில கொண்டு வாங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டே இருப்ப, கடைக்கு போகணும், வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், போயிட்டு இருக்கணும். கலிமாவுக்கும் வந்து ஒதுக்கி வச்சுட்ட. கலிமாவோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து பாரு, இனிமையான வாழ்க்கைய. அதே வாழ்க்கை தான், அதே கடை, இன்னும் சிறப்பா செய்ய கடை யார் வேணும்னா, இன்னும் பெரிய வீடா கட்டு யார் வேணும்னா, ஆனா கலிமாவோடு சேர்ந்து வாழ்க்கை, அது இனிமையான வாழ்க்கைய, சந்தோஷமான வாழ்க்கைய. அந்த மனைவி விட்டு ஒதுக்கி வா, பிள்ளைகளை விட்டு ஒதுங்கி வா, வீடு கட்டாத, தொழில் செய்யாதன்னு சொல்லல, இதையே அல்லாவோடு சேர்ந்து செய். மனைவியை பக்கத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் மனைவியா பாரு. அவள் மேல் உனக்கும் அல்லாஹ் பிரியத்தை அதிகமாக்குவான், உன் மேல் அவளுக்கும் பிரியத்தை அல்லாஹ் அதிகமாகும். உன் கல்விலையும் பிரியம் அதிகமாகும், அவளுடைய கல்விலையும் பிரியம் அதிகமாகும். பிள்ளைகளை லா இலாஹ இல்லல்லாஹ் சேர்ந்து வளர்த்துப்பாரு. பிள்ளைகள் மேல உனக்கும் பிரியம் இருக்கும், உன் கல்விலையும் பிள்ளைக்கு மேல பிரியத்தை போடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. கலிமாவுடனே சேர்ந்து வாழ்ந்து இல்லைங்க. அதனால எந்த வேலையும் கலிமாவுடனே சேர்ந்து கலிமாவுடனே அல்லாதான் அந்த தேவை பூர்த்தி செய்யறான்னு பாரு. மை குச்சி நஹி தா, மை குச்சி நஹி தா. நான் என்ன ரப்பே, நான் என்ன இருக்கிறது, நான் சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு, நான் என்னதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு, இந்த வேலையை என்னைக்குன்னு நீ வாங்கிக்கிட்டே ரப்பே, என் தகுதியற்ற அடியான இந்த வேலையை நீ வாங்கிக்கிட்டே ரப்பேன்னு சொல்லு. உனக்கே நீ சோறு போட துப்பு கட்டவன், உன் பொண்டாடிக்கு சோறு போட முடியுது? ஒன்றும் முடியாது. நஹனு நர்சுக்குக்கும் நஹனு நர்சுக்குஹும், முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க, உன் மொஞ்சாதி பிள்ளைக்கு நான் தான் சோறு போடுறேன், உனக்கே நான் தான் போடுறேன். நினைச்சிட்டு இருக்க உன் மொஞ்சாதி பிள்ளைங்க நான் காப்பாத்துறேன். ஒழுங்கா இருந்துங்க, ஏன்னா நான் கொடுக்கறதுனால வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க. அல்லாஹ் சொல்லும் போது நஹனு நர்சுக்குஹும் வ இய்யாக்கும், இப்படி சொல்லியிருக்காங்கல்ல, நஹனு நர்சுக்குக்கும் வ இய்யாஹும், அப்படி இல்லை. உன் மொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனை பேருக்கு நான் தாண்டா சோறு போடுறேன், உனக்கும் சேர்த்தி போடுறேன்ட்டாங்க. உனக்கு போடுறேன், நீ அவங்களுக்கு போடுறேன்னு சொல்லல, நான் தான் அவங்களுக்கு இலா, உனக்கும் இலா. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக் நஹனு நர்சுக்குஹும், அடுத்தது வையாக்கும். வறுமையை பயந்து உன் மனைவி மக்களை குறைச்சிக்காது, குழந்தைங்களை குறைச்சிக்காது, நல்ல நிறைய பெற்றுக்கும். என்ன வை, நிறைய பெற்றுக்கும் பிள்ளைகள். அவர்களுக்கும் ரிசுக்கு நான் தான் கொடுக்குறேன், உனக்கும் ரிசுக்கு நான் தான் கொடுக்குறேன், ஏன் பயப்படுறேன்ட்டாங்க. அப்ப நீ குழந்தைகளை லா இலாஹ இல்லல்லாஹ் உடனே சேர்த்து வளர்ந்து. கடை வைக்க வேணான்னு சொல்ல, கடை வை, லா இலாஹ இல்லல்லாஹோட சேர்ந்து கடை வை. அல்தாமலை காலையில் பேசினாங்கல்ல, 24 மணி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் தான். நம்ம காஃபிர்கள் முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல பயப்படுறோம். காஃபிர்கள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த மருந்து சாப்பிடுங்க சரியா போயிடும். கலிமாவை வந்து பெரும்பாலும் காஃபிர்கள் தான் சொன்னாங்க, பயந்தாங்களா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்க சொல்லலாமேண்டு அவன் யோசிப்பான் 4 வாட்டிக்கு வேறு. பை நீங்க என்ன மந்திரம் ஓத்தி கொடுத்தீங்க, அப்போ போட்டோன்னு நல்லா போயிடுது பை, அது என்ன மந்திரம் பையன் கேட்க ஆரம்பிச்சிடும். ஜெய் இல்லையாங்க, எல்லாத்திலையும் சொல்லு, பார்க்கற கொண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு. லா இலாஹ இல்லல்லாஹ் பைத்தியம்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து மக்கள் போன் எடுத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அத்தனை செய்தி. 24 மணி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் புழங்கிட்டே புழங்கு புழங்கு, அதுல உள்ள இன்பம் வேறு எதுலையுமே கிடைக்காது. அப்ப முழு வாழ்க்கையும் கலிமாவுடைய வாழ்க்கை ஆயிட்டால் உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாயிடும். கலிமா விட்டுட்ட அந்த வாழ்க்கை வஹஷத்தாயிடும்.
வெறுப்பான வாழ்க்கையா வாழ்வான், வெறுப்பான வாழ்க்கையா இருக்கும். வாழ்க்கையில் டேஸ்ட் போயிடும். வாழ்க்கையின் சுவையே களிமா தான். வாழ்க்கையின் சுவை. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.